ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். என்ன ப்ரோ ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்றீங்க ப்ரோ? இன்னைக்கு ஒரு ஒர்க்கு எட்டு போன் மணிக்கு வந்துருச்சு, போன் அதனால ஸ்டார்ட் பண்ண முடியல. ட்விட்டர் அதான் போன் வந்துருச்சு, கரெக்டா ஒரு போன் வந்துருச்சு கரெக்டா 8 மணிக்கு. நீங்க டிலே ஆயிடுச்சு. கங்குவா போஸ்ட் போட்டிருக்காரு, கீழே போய் கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். டைப் பண்றதுக்குள்ள வந்துச்சு. ரைட், பரணி வந்துட்டா அப்படி. பரணி அப்படியே அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்டேட் சொல்லிட்டு அப்படியே ரெகுலரா அப்படியே போயிடும். வீரதீர சூரன் டீசர் வந்திருக்கு, டீசரை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்லிடுங்க. ஓகே ஓகே, கேக்குதா? தெளிவா கேக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து வெனம் அந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு நியூசிலாந்துல, ரெண்ட் அவைலபிளா இருக்கு அமேசான்ல. அதே மாதிரி நாளைக்கு வந்து ஹெரட்டிக் அப்படின்ற படமும், த பெஸ்ட் கிறிஸ்மஸ் பேஜெண்ட் எவர் அப்படின்ற படமும் நாளைக்கு வந்து வீடியோ ஆன் டிமாண்ட்ல வரும். அதே மாதிரி வணங்கான் ஆடியோ லான்ச்சு, அதே சமயம் பாலாவோட 25 வருஷம் இது பயணம், திரைப்பயணம், அதுக்காக ஒரு ஈவெண்ட் செலிப்ரேட் பண்றாங்க. அது வந்து டிசம்பர் 18 பிளான் பண்ணி டிசம்பர் 18 நடக்க போகுது. அதே மாதிரி சூர்யா 45ஓட மியூசிக் டைரக்டர் வந்து சாய் அபியங்கர் அவர் தான் சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ராஷ்மிகா மன்னன் அவங்க நடிக்கிற த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தமிழ் அண்ட் தெலுங்கு. தெலுங்குல வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குது விஜய் தேவர்கொண்டா தான். தமிழ்லையும் வாய்ஸ் ஓவர் நல்லா இருந்துச்சு, யாரும் தெரியல, பட் ஆனால் வந்து டீசர் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி லெஜண்ட் சரவணன் அவர் இப்போ அடுத்து துரை செந்தில்குமார் கூட படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது இப்போ ஷூட்டிங் வந்து ஜார்ஜியால நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி முஃபாசா த லைன் கிங் அதுக்கு வந்து அர்ஜுன் தாஸ் தான் வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு லீட் கேரக்டருக்கு. அதே மாதிரி வேதிகாவோட ஃபியர் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு வந்து வந்துருந்துச்சு, தெலுங்கு படம். அதே மாதிரி பேபி ஜான் தெரி படத்தோட ரீமேக் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அலங்கு அப்படின்ற தமிழ் படத்தோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிடுவார் 5 மணிக்கு. அதே மாதிரி விக்ரமோட வீரதீர சூரன் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டீட்டெயில்டாக வந்து பேசுவோம். அதே மாதிரி கொட்டுக்காளிக்கு வந்து ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சிங்கப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மலையில் நினைக்கிறேன் அந்த படத்துல இருந்து நாட்கள் அழகாய் நகர்கிற அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு, வீடியோ சாங்கு. அதே மாதிரி திருமாணிக்கம் சமுத்திரக்கனி படம் அந்த படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 27 தேட்டர்கள் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி வெனம் த லாஸ்ட் டான்ஸ் அந்த படமும் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகல படம். சில சீன்ஸ் நல்லா இருந்தாலுமே ஓவரால் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு என்ன சொல்ல, நல்ல பிளாட் இதாக சின்ன பிளாட்டு, பட் ஆனால் வந்து சீன்ஸ்லாம் ரொம்ப ரேண்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நரேட்டிவ் எனக்கு பெருசாக வந்து பிடிக்கல. அதே மாதிரி காமெடிஸும் பெருசாக பிடிக்கல. ஃபைனல் ஆக்ட் கொஞ்சம் பிடிச்சிது, பட் ஓவராலாக பார்க்குறப்ப எனக்கு வந்து பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு, ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. வீரதீரசூரன் டீசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உண்மையிலே வந்து கம்பேக் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் விக்ரமுக்கு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட மியூசிக்குமே சரி சூப்பராக இருந்துச்சு. சுராஜோட கேரக்டருமே வந்து அதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு தெரிஞ்சு சுராஜ், அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா, விக்ரம் 3 பேரோட கேரக்டரோட அது பிளெண்ட் ஆகி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் உண்மையிலே அந்த படத்துக்கு வெயிட்டிங், பார்ப்போம். நீங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து 3 ட்ரெய்லருமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. வீரதீர சூரனும் நல்லா இருந்துச்சு, பேபி ஜானும் நல்லா இருந்துச்சு, அந்த கேர்ள் ஃப்ரெண்டா அதுவும் நல்லா இருந்துச்சு. திருமாணிக்கமும் ஓரளவு நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஃபேமிலி. அது நான் இன்னும் பார்க்கல, அது துல்கர் பண்ணிட்டாரா? துல்கர் ரிலீஸ் பண்றாங்கிற போஸ்டர் பார்த்தேன், பட் நான் ரிலீஸ் ஆனது பார்க்கல. இல்லை, அது ரிலீஸ் ஆகி ட்ரெய்லர் லிங்க் மட்டும் தான் நான் பார்த்தேன். ட்ரெய்லர் நான் பார்த்தேன், அது ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் இருந்துச்சு.
கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அது படம் ரிலீஸ் ஆனா தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லி. வீரதீர சூரன் தான் ப்ரோ, வேற லெவலு, அல்டிமேட். அதுவும் அந்த ஒயிட்ல அந்த கார்ல இருந்து இறங்கி வரும்போது அப்பா ஏப்பா இந்த மாதிரி சீயானதையா நாங்க பார்க்க விரும்பணும், இப்படி நடியா இதுதாயா வேணும். அந்த பழைய ஜெமினில அந்த இதுல எல்லாம் இந்த மாதிரி பார்ப்போம். நானுமே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக உண்மையிலே. ஒரு நல்ல ஜிவி ஒரு ஃபிலிமா இருக்கும். அதான் ஜிவிய எனக்கு தெரிஞ்சு இந்த என்னது சி பக்கத்தாடி பியானோவை கொளுத்து விட்டாங்க போல. ஆமா, இப்போ ஆக்சுவலா வந்து அவரோட மியூசிக் எல்லாமே வந்து ரீசன்ட் ஃபிலிம்ஸ்ல எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஒரு படத்துல நடிக்காத வரைக்கும் சந்தோஷம். ஏன் மியூசிக் நல்லா கொடுக்குறாரு அட்லீஸ்ட், அது வரைக்கும் ஹாப்பி. இதுலயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. குட் பேட் அக்லியில் அவர் தான் மியூசிக் டைரக்டர்ன்றப்போ இப்போ கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பிக்கை வருது. பேபி ஜானுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா சல்மான் கான் கேமியோ காமிச்சிட்டாங்க, பரவாயில்லையே. வேற யாரும் ஏதோ பேச வந்தாங்க. நல்ல டைரக்டர். நல்லா அவரோட ஒரு படத்தை தவிர மத்த எல்லா படமுமே நல்லா தான் இருக்கு. எது ப்ரோ? இந்த விஜய் சேதுபதி அவர் பையனை வச்சு ஒரு படம் எடுத்தார்ல, அதை தவிர மத்த எல்லா படமுமே நல்லா தான் இருக்கு. வீரது இது எல்லா ஓகே. சேதுபதி எல்லாம் ரொம்ப நல்ல படம் தான். சேதுபதி இவரா எடுத்தாரு? ஆமா, சித்தா. ஆமா, பிள்ளையாரும் பத்மினியும் சேதுபதி, அந்த விஜய் சேதுபதி அவர் பையனை வச்சு அதுதான் நல்லா இல்லாத படம். மத்த 3 படமுமே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சித்தா பயங்கரமா இருந்துச்சு bro. பயங்கர ஹிட் இல்ல, கம்பேக்ல. ஆமா ஆமா. சேதுபதியும் நல்ல ஹிட் தாங்க. சேதுபதி அந்த டைம்ல பயங்கர ஹிட் ப்ரோ. இல்ல அதுதான் அந்த நீங்க சொன்னதுல அந்த அந்த இன்னொரு படம் நல்லா இருக்கும், ஆனா ஓடல. இந்த ஒரு படம் தான் மற்ற அந்த விஜய் சேதுபதி பையன் நடிச்ச படம். யாரு இதுல ரொம்ப நாய்ஸா இருக்குன்னு தெரியல. ஜெய் ப்ரோன்னு நினைக்கிறேன். யாருதுலயும் ரொம்ப நாய்ஸா இருந்துச்சு. ஜெய் ப்ரோ உங்க இதுல நான் பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன தெரியாது. இல்ல 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 எனக்கெல்லாம் நாய்ஸ் வராது கண்டிப்பா பாருங்க. இல்ல இல்ல நீங்க டிரைவ் பண்ணிட்டே பேசுனீங்கன்னா தான் சரி அது ஓகே. புஷ்பா எப்படி இல்ல 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 820 எல்லாம் பண்ணல, சேஃப்காவே நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன். வீரதீர சூரன் சாரி டீசர் பார்த்தேன். சீரியஸ்லி அல்டிமேட்டா ஃபீல் ஆச்சு. வந்துட்டாரா விக்ரமோட கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க ப்ரோ. விக்ரமோட ட்ரூ பொட்டன்ஷியலே எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா, ஒரு டைரக்டர் வந்து ஹிட்டா கொடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொடுக்குமோன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நிறைய பேரு அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு மாஸ் எலிமெண்டோ இல்லைன்னா அந்த ஒரு பொட்டன்ஷியல் ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து என்னன்னா வேஸ்ட் பண்ணுவாங்க. அவரோட ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் படத்துல இருக்குமே தவிர ஸ்கிரீன் பிளேல சொதப்பிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கண்டிப்பா கிக் அடிக்கும். ரொம்ப நாளா அவரும் ஒரு ஹீட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காருல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். டைரக்டர் ஒரு அப்புறம் அந்த டைரக்டர் ஒரு இன்டர்வியூல 10 சீன் தான் அந்த படத்துல. 10 சீன் ஆமா 10-15 சீன் தான் இருக்கும். நான் வந்து என்னன்னா அந்த 10-15 சீனுக்குள்ளே தான் அந்த படத்தை நான் பண்ணலாம்னு ஐடியால இருக்கேன். ஸோ ஜென்ரலா ஒரு ஃபார்மெட்ல இருக்கும் சினிமானா, இத்தனை சீன்ஸ் இருக்கணும், இத்தனை புக் இருக்கணும், பேஜஸ் இருக்கும் அப்படின்னு, அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு பார்ட் 1 இதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணி எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் தான், அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பார்ட் 2 தான் டைரக்டா வரப்போகுது அப்படின்றதுதான் எனக்கு எப்படா இதை லைக் எக்ஸிக்யூட் பண்ணிட முடியுமா நல்லா அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஓடிட்டு இருக்க ஒரு டவுட். அதர்வைஸ் எனக்கு சூப்பரா இருந்தது. முன்னாடி வரும் முன்னாடி வந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஐயோ சொல்லவே வேணாம் ப்ரோ. ஜிவி பொழுந்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு, பயங்கரமா இருந்தது நிஜமாவே. அந்த மனுஷன் இப்ப என்னமோ தெரியல, சொல்றது எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் குட் பேட் அக்லி 2. இந்த பொண்ணு மாதிரி ஆயிடுச்சு. திருமாணிக்கம் ஒரு படம். ஆமா மலையாளம் இருக்காங்க. என்ன ப்ரோ? திருமாணிக்கம் மலையாளம். ஆமா மலையாளம் உங்க வாய்ஸ் அதுல இந்த கேரளா மலையாள கேரளால நடக்கிற மாதிரி சில ஒரு இதெல்லாம் பார்த்தேன். ஸ்டோரி அங்கதான் நடக்கும். ஆமா 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 கரெக்ட். இந்த படம் பேபி ஜானா? இல்ல இல்ல திருமாணிக்கம் திருமாணிக்கம் ஓகே ஓகே ஓகே. நல்லா ஓரளவுக்கு பேபி ஜான் ட்ரெய்லர் யாராவது பாத்தீங்களா? நிஜமாவே உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததா? எது ப்ரோ?
3 நிமிஷம் பேபி சான் bro, அதெல்லாம் யாரு bro? பேபி சான் இருந்துச்சு. அது அப்படியே இருந்துச்சு. தெரியும் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா சல்மான் கான் நடுவு இல்ல ப்ரோ, ஜாக்கி எனக்கு ஷாப் தெரிஞ்சு மட்டும் ஒரு மாதிரி நல்ல ஒரு பர்னிச்சரை நல்ல பர்னிச்சரை உடைக்கிறதுல பாலிவுட் அடிச்சுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதான் பண்ண போறாங்களோன்னு தோணுது ப்ரோ. ஆனா கிட்டத்தட்ட அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. ஒரு சீன்ஸ் கொஞ்சம் ஆமா, ஃபைட் மட்டும் ஓவர் டோஸா இருந்துச்சு. டைரக்ட் ஆமா, அந்த எக்ஸ்ட்ரா ஃபைட்லாம் இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்தாங்க அதான் நிறைய ஃபைட் விஷயங்கள்லாம். மட்டும் தான் ஓவர் அந்த டோஸா இடத்துல இருக்கு. தான் டவுன் பாப்போம். ஆயிடுமோன்னு தோணுது. சல்மான் கான் ஜாக்கி ஷாஃபே ஒரு மாதிரி காட்டியிருக்கு. அதுல அவரோட கேரக்டர் தெரியல, சைலண்டா இருக்கும் ஆனா பயங்கரமா இருக்கு. இதுல ஜாக்கி ரொம்ப பயங்கரமா காமிக்கிறாங்க. என்ன மாதிரி இல்ல அப்படியே லிட்ரலி ஏதோ சீன் பை சீன் பார்த்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ரீமேக்கா இருந்தாலுமே அந்த எப்படி சொல்றது, எல்லாமே சவுத் இந்தியா பேஸ்ட் இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிளிஷியா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா தமனோட மியூசிக் தான். அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ட்ரெய்லர்ல ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தெரியல ஜிவி பிரகாஷ் மாதிரி என்னெல்லாம் மியூசிக் போட்டிருப்பாரோ, என்னெல்லாம் சவுண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாரோ அதை அப்படியே ரிப்ளிகாவா எடுத்துட்டு வந்துட்டு தென் அதுக்கப்புறம் எண்டில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேட்ட பிஜிஎம்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு சம்பந்தமே இல்லாம. சூப்பர் ஸ்டாருக்கு வர பிஜிஎம்லாம். அப்புறம் அவருக்குன்னு ஒரு வாடிக்கை அவர்ல தமன்னாலே ஒரு மியூசிக் வச்சு கண்டுபிடிப்பாங்க தெரியுமா, ஒரு டோன் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா தமன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா டிஎஸ்டி. அந்த மாதிரி எனக்கு என்னன்னா அவர் ஃபைனலா அப்படியே ஏதோ போட்டு ஒப்பேத்தி ஏதோ ஒரு படத்தை என்னன்னா எடுத்திருக்காங்க. பட் ஆனா எனக்கு என்னமோ பெரிய ஒரு கல்ட்டு கிளாசிக் அவரோட இதுக்கு சொல்றேன், விஜயோட கிரியர்ல சாரோட. பட் இதை வந்து என்ன தேவையில்லாம ஃபர்னிச்சர் உடச்சிருவானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த டவுட் இப்பதான் உங்களுக்கு வருது. நீங்க அதெல்லாம் ஏதாவது பாத்தீங்களா எப்ப கையில தொட்டதுலயே அப்பவே தெரிஞ்சிருச்சு பர்னிச்சர் உடைக்க தான் போறாங்க. பரணி bro, புஷ்பா பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா பர்னி ப்ரோ? 2 பேர் ஏதோ கேட்டீங்க. வினோத் ப்ரோன்னு கேட்டாரு, நீங்க கேட்டீங்க. புஷ்பா பாத்தீங்களான்னு கேட்டேன். எப்படி இருக்கு? நான் நேத்து தான் பார்த்தேன். நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு ஆவரேஜா இருந்துச்சு வினோத் ப்ரோ. எனக்கு நல்லா இருந்து ப்ரோ, மாசா இருந்தது. ஆனா படம் டப்பிங் படம் மாதிரி இருக்கு ப்ரோ. நல்லா மெயினா டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க. தெலுங்கு நானும் பார்த்தேன். காரம் வந்துரும் போலயே. தெலுங்கு காரம் அதிகம். எனக்கு சுமாரான படம் தான் ப்ரோ. இப்பெல்லாம் எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. தெலுங்கு காரம் அதிகம். ஒரு டப்பிங் படம் பார்த்துதான் இருந்தது ப்ரோ பரணி ப்ரோ. எனக்கு ஆனா 3.5 மணி நேரம் எனக்கு பாட்டு தான் முக்கியம் இருந்தது. படம் நல்லா போகுது. பாட்டு தான் தேவையில்லாத ஆணியா இருந்தது அந்த படத்துல. இல்ல, நான் தெலுங்குல தான் பார்த்தேன். நான் வந்து ஆனா வந்து தமிழை கம்பேர் பண்ணும்போது தெலுங்குல வந்து சாங்கா பெட்டர். ஆனா சாங் பிளேஸ்மெண்டா எனக்கு பெருசா இதாகல. இதே ப்ரோ இந்த படத்துல பாட்டு தேவையில்லாத ப்ரோ. அந்த கிஸ் பாட்டு மட்டும் நல்லா இருக்கு. மீதி எல்லாம் ஒரு மீடியம் தான். அப்புறம் அந்த லேடி வேஷம் போட்டு வர அந்த சாமி பாட்டு தமிழ் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த பாட்டு அப்படியே தமிழ் பாட்டு மாதிரி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த டான்ஸ் ஆடு வரல அந்த பாட்டு. பர்னி ப்ரோ, நீங்க ஒரு 2 அப்டேட் விட்டுட்டீங்கன்னு தோணுச்சு. அதை மட்டும் சொல்லலாமா? அது அப்டேட்டா கன்சிடர் பண்ணா சொல்லுங்க, சொல்லுங்க. ஒண்ணு வந்து என்னன்னா அந்த ஸ்விட் கேம் இருக்குல்ல, அதோட பாட்டோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்தது. December 26 அது நெட்ஃபிளிக்ஸ். எப்பயோ வந்துருக்கு. நான் பார்த்தேன் டைம்லைன் ஃபீல்ட்ல நான் இன்னைக்கு பார்த்தேன். சாரி, அது இன்னைக்கு வந்துதான் அது எனக்கு எப்பயோ தெரியல. வந்துருக்கு. அதான் அப்டேட்டா கன்சிடர் பண்ணா சொல்லுவீங்களான்னு தெரியல. முன்னாடியே நான் ஓகே, போட்டேன். இன்னொன்னு என்னன்னா இது ஜான்விக்கோட ஸ்பின் ஆஃப் அந்த பெலரினான்னு ஒரு டீசர் பார்த்தேன் இன்னைக்கு. அது வந்து ஆக்சுவலா வந்து அது பீஸ் கண்ணாடி சொல்ல ஆல்பம் முடியாது. வேற மேக்கிங் நடிச்சிருந்தாங்களா? வீடியோன்னு சொல்லலாம், எக்ஸ்டெண்டட் லுக்னு சொல்லலாம். பட் அது மிஸ் ஆயிடுச்சு, நான் அதை ஒத்துக்கிறேன். நானும் காலையில ட்வீட் பண்ணியிருந்தேன். அது மேக்கிங் வீடியோ ஆக்சுவலா, அது எக்ஸ்டெண்டட் வீடியோ. இப்போ மேக்கிங் ஓகே தான். அது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பாக்குறேன், ஸ்பின் ஆஃப். இல்ல, டீசர் மேபி ரிலீஸ் அது பண்ணிட்டாங்க. டீசரா இருக்கும்னு நினைச்சேன் நான். டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேற டீசர் இருக்கு பாருங்க. பரணி ப்ரோ, சொல்லுங்க bro. ஓகே ஓகே. இது சொன்னீங்களா மியூசிக் டைரக்டர் பண்ணிருந்தாங்களா சூர்யா 45? சொல்லிட்டேன் ப்ரோ. ஹாய் சாய் ப்ரோ. சாய் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேட்குற ப்ரோன்னு மட்டும்தான் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. ஓ சாரி, ஜாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் டீசர் சன்னி தியோல்ட. ஸோ ஓகே. அவர் கோபிச்சந்த் கிராக், வீரசிம்மா ரெட்டி அந்த மாதிரி மூவிஸ் எடுத்த ஒரு ஃபிலிம். அவர் பாலிவுட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் பாலிவுட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ. ஸோ பயங்கரமா எடுத்திருக்காங்க. அது என்ன சொல்றது, நம்மளோட பாலையா ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த டீசர் பாருங்க ப்ரோ, ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே ப்ரோ, ஷூர். நான் வேணா ஷேர் பண்றேன். இதுல பண்ண முடியுமா? ஓகே, பண்ணுங்க. வரும்போது ஏன் ப்ரோ யார் வெளில போனாரு அந்த படத்தை விட்டு? எனக்கு தெரியல ப்ரோ, சீரியஸா எனக்கு தெரியல. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூமர் ஒன்று வந்துச்சு, ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு வருஷம் பிரேக் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து அது வந்து இல்லைன்னு சொல்லி அவரோட பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு.
பட் எனக்கு தெரியல என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியல. இது ஏதோ செப்டம்பர் ரிலீஸ் பண்ண போறாங்க, அந்த டைம்குள்ள ஃபினிஷிங் பண்ணி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொன்னாங்க வலைபேச்சுல. அது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல, பட் அது நம்ப முடியுமான்னு தெரியல, அவ்வளவுதான். தான் இன்னும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. விடாமுயற்சி வந்து இன்னும் கேஸ்ல தான் இருக்கு அப்படின்றாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, பிரகாஷ் ப்ரோ வந்தா கேட்கலான்னு பார்த்தா அவர் இன்னும் ப்ரோ அது இல்ல இல்ல அவர் இருக்காரு. நாங்க சொல்லுவேன். ரைட்ஸ் வாங்கி மேட்டர் முடிச்சிருவாங்க ப்ரோ. அது கார்த்தி ப்ரோ அந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதான். ப்ரோ 12ஆம் தேதி சன் பிக்சர்ஸ் வந்து ஜெயிலர் 2 அப்புறம் கூலி 2மே அனௌன்ஸ் பண்றாங்க அப்படியே. அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. போஸ்டர் வரும் bro. ஜெயிலருக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் ப்ரோ. கூலி இது வந்து ரிலீஸ் டேட் வரும் ப்ரோ. மணிரத்னம் கமல் அந்த ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட் வருது, 3 வருது. அது மணிரத்னம் ரஜினிகாந்த் கூலில இருந்து இல்ல கமலும் ரஜினிகாந்த் 2 பேரோட சேர்ந்து படம் பண்றாரா? 3 பேருக்கு காம்போ. அது உண்மையிலேயே நடக்குதா? எனக்கு நம்பவே வாய்ப்பு இல்ல ப்ரோ, அது வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு கம்மி தான். என்ன ப்ரோ நாளைக்கு அடிச்சிருமா 1000 crore புஷ்பா 2? நாளைக்கு வீக் டே தானே, வீக் டேல எப்படின்னு தெரியல எனக்கு. நம்ம ஊர்ல ஏதோ சொல்ல வந்தாரு போல. சாரி யாரு? பரணி ப்ரோ நல்லா போகுது ப்ரோ. எங்க ஊர்ல கூட ஒரு ஷோக்கு 200-250 டிக்கெட் போகுது ப்ரோ. 5 ஸ்கிரீன்ல போகுது, நல்லா போகுது. ஆனா ஓகே ஓகே. யாரோ நடுவுல ஏதோ கேட்க வந்தாங்க. ப்ரோ நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? பேசுங்க பேசுங்க. ப்ரோ வீரதீர சூரன் டீசர் பாத்தீங்களா? நீங்க அதை என்ன மாதிரி ப்ரோ சொல்ல வரீங்க? அது என்ன மாதிரி படமா இருக்குறேன்? இல்ல ப்ரோ நான் ரிவ்யூ ஒன்னு போட்டேன் அந்த டீசர் வச்சு. சரி. இல்ல சொல்லிட்டாரு ஒரு நாள் நைட்ல நடக்கிற கதைன்னு. இல்ல ப்ரோ அதேதான் நானும் போட்டிருக்கேன். அது என்ன மாதிரி இருக்கலாம்? இல்ல என்னோட 3 மாசம் ஒரு நாள் கைதி மாதிரி ஒரே நாள் நைட் நடக்கிற கதை. இல்ல ஒரு நாள் நைட்டுக்கு நடக்கிற கதை. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா லியோ தான் ப்ரோ, அதுவும் ஒரு லியோ தான். லியோவா? அவரு கேங்ஸ்டர் பேக்ரவுண்ட்ல. அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியுது? ப்ரோ போலீஸ் மாதிரி தெரியுது மாவீரம் ப்ரோ. எனக்கு ஏதோ போலீஸ் மாதிரி தெரிஞ்சு ப்ரோ. ஆமா போலீஸ் மளிகடை வச்சிருக்க மாதிரி தெரியுது, அப்படிதான் தெரியுது கடையா ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, இப்போ அண்டர் கவர் காப்பா கூட இருக்கலாம் ப்ரோ. பரணி ப்ரோ எதை சொன்னாலும் ஷேக் ஆகுறாரு. டீசர் பார்த்தேன், எனக்கு வந்து பிளாட் பத்தி எனக்கு ஒரு ஐடியா கூட இல்ல. எனக்கு வந்து பிளாங்கா இருந்துச்சு. இருங்க ஒரே நிமிஷம் இரு ப்ரோ. நான் என்னன்னா எனக்கு இந்த பிளாட் பார்த்துட்டு ஒண்ணுமே வந்து மைண்ட்ல இல்ல. சூப்பர், எதுவுமே ரிவீல் பண்ணாம ஒரு டீசர் நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்து இது ஒருத்தர் என்னன்னா மளிகை கடைன்றாங்க, இது மளிகை கடை போலீஸ் வச்சிருக்கிற சிங்கம்ன்றாங்க, இல்லைன்னா அவரே போலீஸ்ன்றாரு, மாவீரன் என்னன்னா கேங்ஸ்டர்ன்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. படம் வர வரைக்கும் பார்ப்போம் பொறுத்து இருந்து, இல்லைன்னா ட்ரெய்லர்ல ஏதாவது ரிவீல் பண்றாங்களான்னு பார்ப்போம். ப்ரோ அண்டர் கவர் காப்பு தான் ப்ரோ, தெரியலையா உங்களுக்கு? இல்ல சீரியஸா தெரியலையே ப்ரோ. எனக்கும் தெரியல, சொல்லுவோம்ல கடைசியில ஓகே அன்னைக்கே சொன்னேன்னு சொல்லுவோம்ல, அட்ரே சொன்னா ரஜித் குமார்னு சொல்லுவோம்ல. ஓப்பனிங்ல விஷுவலா எதுவும் காட்டாம பட்டாசு எல்லாம் காட்டணும்னு அந்த முத ஒரு வீடியோ விட்டாங்களா, அந்த மாதிரி லென்த்தி வீடியோ போட நான் நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா டீசர் பிளே ஆச்சு. அந்த ஞாபகம் போலீஸ் ஸ்டேஷன் வீடியோ ஒன்று விட்டாங்க. ஆமா 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 வந்து போட்டு அது மாதிரி ஏதோ விட போறாங்க போல நினைச்சேன். பட்டாசு எல்லாம் கேட்டோம். ஆனா எனக்கு டீசர் பரணி ப்ரோ என்னென்ன சொன்னாரோ அந்த பாயிண்ட் எல்லாமே நான் ஒத்து போறேன். ஆனா ஓவராலா எச்.ஜே. சூர்யா ஓப்பனிங்ல எப்படா அவரை காட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு கரெக்டா கத்திட்டாரு. அவரு கத்துறதான் அவரோட பலம் நினைச்சிட்டு இருக்காரு போல. அது கொஞ்சம் கொஞ்சமா அவர் மாத்திட்டு போனோம். ஏன்னா அவர் தொடர்ந்து நடிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு, அது வில்லனாவும் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றப்ப. ஆனா அதுக்கு ஒரு சில வசனங்கள் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் ஜெகபதி பாபு லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க, அதுக்கு சொல்றேன். அதான் நான் நினைச்சேன், கத்துனோன்னா என்னடா இந்த படத்துலயும் கத்துறாரு அப்படின்னு அப்படியே ட்ரோல் ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலே சுராஜ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. சுராஜுக்கு இதான் ஃபர்ஸ்ட் தமிழ் படமா? நான் இதான் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிமா பாக்குறேன். வேற எதுவும் தமிழ் ஃபிலிமா நடிச்சு ஆமா இதேதான். நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து மலையாளத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நடிகர்ல நான் நினைக்கிறது வந்து சுராஜும், இன்னொரு நடிகர் யாருன்னா பகத் பாசில் எல்லாத்துக்கும் தெரியுமே. சைடு ஆக்டர்ல சுராஜ் ஒருத்தர், இன்னொருத்தர் 2 பேரும் தமிழ். ஏன் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தாரு, அப்புறமேட்டு சைடு ஆக்டரா வந்தாரு, அப்புறமேட்டு ஹீரோ ஆனாரு, அப்புறமேட்டு வில்லன் ஆனாரு, அப்புறம் திரும்ப ஹீரோவா இருக்காரு. இதெல்லாம் தெரியும், என்ன தெரியாமலாம் இல்ல. அதனால நம்ம எல்லாத்துக்கும் தெரியாதுங்கிறனால சைடு ஆக்டர் சொல்றேன். சரி
சொல்லுங்க. பெரும்பாலான நம்ம ஆளு இங்க உள்ளவங்களுக்கு தெரியாதுனால சொல்றேன் நான். இங்க உள்ளவங்க டேரக்டா சுராஜ் ஹீரோன்னு சொன்னா எப்படி தெரியும்? அதனால சொன்னா ஒரு கரெக்டா தெளிவா கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவேன்னு ஒரு கிரிட கொடுக்குறேன் அவருக்கு. ஓகே சார். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்னொருத்தர் பேர் டக்குன்னு வாயில வரல. அவர் பேரு இவர் பேரும் போட்டு ஒரு ட்வீட் பண்ணிருப்பேன். தமிழுக்கு இவங்க 2 பத்தி கண்டிப்பா கூட்டு வரணும். அதே மாதிரி தெலுங்குல வந்து இந்த ராவு ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை தமிழ் கண்டிப்பா கூட்டு வரணும். ஏன்னா ராவு ரமேஷ்லாம் நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சுராஜ் மாதிரி சுராஜ் ராவு ரமேஷ் 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரா மட்டும் தான் தெரிவாங்க. அந்த நடிகர்களா தெரியவே மாட்டாங்க. அவங்க பேர் எப்பவுமே நமக்கு நாயிலே நுழையாத அளவுக்கு பேர் மறந்துடும். அந்த அளவுக்கு தமிழ் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவு தெலுங்குல ராவு ரமேஷ், மலையாளத்துல சுராஜ். அதனால சுராஜ் எப்படியாவது வந்துடும் நினைச்சேன். அது யார் bro ராவ் ரமேஷ்? ராவு ரமேஷ்னா புஷ்பால எம்பியா இருப்பார்ல சித்தப்பா, அவர்தான் ராவு அவரா? ரமேஷ். தெலுங்குல எல்லா தமிழ்ல படமும் நடிச்சிருக்காரு. எல்லா தமிழ்ல ஜெய்பீம் நடிச்சிருப்பாரு. இன்னொரு படம் பிரதர்ல கூட இருக்காரு பாக்கல. ஐயோ நாய் சேகர்னு ஒரு படம் கொடுத்து மொக்க பண்ணி விட்டுருவாங்க. நாய் சேகர்லயே அவருதான். பிரதர் பாக்கல நீங்க பிரதர்? மாத்தி மாத்தி கவுண்டர் போட்டு KGF 2 ல போடுறது நல்லா ஆனந்தராஜ் அவர். elevation. ஆமா எனக்கு ஒரே டவுட் தான். யார் ஸ்பீக்கர்ல இருந்து எக்கோ அடிச்சிருக்கு? ரொம்ப நேரமா வந்து எக்கோ அடிச்சிட்டு இருக்கு. எக்கோ அடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, இப்போ ஒருத்தர் KGF 2 இருக்காரு. உண்மையிலே தியேட்டர்ல அவரு ரமேகாந்த் கத்துவாரு, சரியான ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல. அப்படி மொத்த தியேட்டர் சைலண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கத்துனாங்க மொத்த தியேட்டர் ஆடியன்ஸ். இல்ல எப்பவுமே அவர் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. தெலுங்குல நீ அவர் படம் எல்லா படமும் பார்க்கலாம். அவர் காமெடியா இருப்பாரு. திடீர்னு வந்து குணச்சித்திர கதாபாத்திரம் அப்படியே சென்டிமெண்ட்ல உருவ வச்சிருவாரு. வில்லனா பயங்கரமா இருப்பாரு. வில்லன்லயே காமெடித்தனமும் பண்ணுவாரு. நீங்க இந்த படமா பாத்தீங்க, அல்லு அர்ஜுன் படம் வந்து ஒரு படம் இருக்கும், டிஜே படம். அந்த டிஜே எல்லாம் வந்து காமெடி வில்லன். அந்த காமெடி வில்லனையும் பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஆளு. தமிழ்ல ஜெய்பீம் மட்டும் தான் அவர் பர்ஃபெக்டா யூஸ் பண்ண படம். கிட்டத்தட்ட அப்படியே பயங்கரமா இருப்பார். ஒரு பிரகாஷ்ராஜ் ரோல் அப்படியே ஒரு ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான ஆள் அவரு. அவர் கூட்டம் ஆசைப்படல, சுராஜ் கூட்டம் ஆசைப்பட சுராஜ் கூட்டு வந்துட்டாங்க. இந்த டீசர்ல வீரதீர சோழன் டீசர்ல வந்து எனக்கு வந்து விக்ரமோட ஸ்கிரீன் பர்சன்ட் அப்பாடா ஒரு தூள் படத்துல பார்த்த மாதிரி நம்ம ஆள ஒரு கமர்ஷியலா பார்க்கணும். எனக்கு விக்ரம் வந்து கமர்ஷியலா சாமி டூலே ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. அந்த ஒரு லுக்கை பார்த்து ஒரு தோணுச்சு. சாமி டூலே எப்படியோ ஒரு லுக் நல்லா இருக்கு. அந்த அதாவது அவரு சமீபத்துல அவர் பண்ண படங்கள்ல கொஞ்சம் ஒரு லுக் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. சாமி டூல ஒரு லுக் நல்லா பெட்டரா இருந்த மாதிரி இருந்துச்சு சமயத்துல. அதனால படம் ஒரு கமர்ஷியல் திரும்பிட்டாரா இவங்க, பல கிட்ட போடுறதெல்லாம் வேணாம், இது மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணாலே போதும்னு தோணுச்சு. பட் சாமி டூல அந்த ஹிட் கிடைக்கல. இந்த சமயத்துல அந்த லுக்கு நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பர்சன்ஸ் நல்லா இருக்கு, டைரக்டர் காம்போவும் நல்லா இருக்கு, சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நல்லா இருக்கு. எல்லாமே வந்து அந்த கலர் டோனு படமே பாத்தீங்கன்னா எப்பா இந்த மாதிரி வந்து ஏமாத்துறதுக்கான கம்பேக் கிடையாது. கம்பேக்ங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். யாருக்குன்னா அந்த கோலிக்கு வந்து ஒரு சமயத்துல வந்து யூஸ் பண்ணோம். அப்புறமேட்டு வந்து யுவன் சங்கர் ராஜாக்கு அடிக்கடி யூஸ் பண்றோம். அதுல வந்து மாறிலியா இருக்கிறது எப்பவுமே வந்து விக்ரமுக்கு யூஸ் பண்றதுதான். இந்த முறை அந்த வந்து அதையும் தகர்த்து அடிக்கிற மாதிரி ஒரிஜினல் கம்பேக்கா இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அடையணுங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டா இருக்கு. பார்ப்போம். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் நல்லா தொடர்ச்சியா வந்து சக்சஸ் பிஜிஎம்ல பயங்கரமா பட்டைய கிளப்புறாரு. பரணி முன்னாடி சொன்ன வார்த்தை தான் நம்மளும் சொல்லணும், ஆனா சொன்னா பிளாக் பண்ணிடுவாரு. அதனால ஒரு மியூசிக்லயே நல்லா கவனம் செலுத்தி பயங்கரமா டாப்லயே வரணும். அவ்வளவுதான். எல்லாத்தையும் விட டீசர்ல பிடிச்சது வந்து விஜய் சூர்யாவை விட அதிகமா பிடிச்சது சுராஜ் கேரக்டர் தான். விக்ரம் சிராஜ் அந்த அவங்க சுராஜ் தான் வந்து நல்லா பண்ற மாதிரி தெரியுது. விஜய் சூர்யா நீங்க எல்லாமே பேசிட்டீங்க. அதே மாதிரி ரிப்பீட்டடா தான் இருக்கு. இந்த ரிப்பீட்டிவ் அடிக்கடி வந்தாலே அவங்களுக்கான வேல்யூ அவங்களே குறைச்சிக்கிற மாதிரி தான் அர்த்தமாகுது, மாவீரன் சொன்ன மாதிரி. அதனால நம்ம அதை விட்டுரும். ஆமா, அது வந்து நம்ம வந்து ஒரு அடுத்த படம் இதே மாதிரி பண்ணா நல்லா இருக்காது. அதனால ஒரு ஏன்னா கேம் சேஞ்சர்ல இப்ப கிட்டத்தட்ட லுக்கு மட்டும் மாறினாலும் கேம் சேஞ்சர்ல இதே மாதிரி தான் கத்திட்டு இருக்க மாதிரி தான் ரோல். இப்பயே நம்ம பார்த்துட்டோம். ஆமா, பேக் டு பேக் போலீஸ் 3 படத்துல போலீஸ். சர்தார் டோலி போலீஸ், இதுலயும் போலீஸ், இன்னொரு படம் ஒண்ணு அதுலயும் போலீஸ். 3 படம் பேக் டு பேக் போலீஸ். அதனால கொஞ்சம் அது இதுலயும் அதுக்கு மாதிரி சூர்யா சாட்டர்லயும் போலீஸா தானே இருந்தாரு. அப்ப 4 படமும் அது கணக்கா வருது. இப்போ நீங்க ராவ் போர் அடிக்காம இருக்கீங்களா? அதுல ஒரு பிளஸ் இருக்கு ப்ரோ. அவர் நல்லாவே தமிழ் பேசுறாரு. ஆக்சுவலா அவரோட தமிழ் வந்து நல்லா ஒரு எந்த தமிழ் மாதிரி தெரியல, நீட்டா இருக்கு. அது அவர் தானே டப்பிங் கொடுக்குறாரு. ஜெய்பீம்லயும் அவர் தான், இதுலயும் அவர் தானே, அவர் தானே கொடுத்தாரு. அவர் நடிகர் எல்லா படத்தையும் அவர் தானே டப் பண்றாரு. வாய்ஸ் பர்ஃபெக்டா சிங்க் ஆகும். டப்பிங்கா இருக்கு கூட தெரியல, ஒரிஜினல் டப்பிங் கூட தெரியல. ஆனா ஒரிஜினல் பண்ண மாதிரியே இருக்கும், பக்காவா இருக்கும். அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வாய்ஸ் சூட் ஆகும். ஓ, அப்ப அது ஒரிஜினல் இல்லையா? ஆனா எனக்கு ஒரிஜினல் மாதிரி தான் ப்ரோ ஃபீல் ஆகுது. ஏன்னா தெலுங்கு படத்துல அவர் இல்ல அது தெரியல. தெலுங்குல நிறைய கேட்டிருக்கேன். தெலுங்குல அவர் வாய்ஸ் நிறைய தெரியும், அதே மாதிரியே இருக்கு. அவரே பேசிருக்காரா இல்லையான்னு தெரியல எனக்கு. சரி, நீங்க பேபி ஜான் ட்ரெய்லர் பாத்தீங்களா? எப்படி இருந்தது? பார்த்தேன். எனக்கு பேபி ஜான் ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. தெரியோட அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. அந்த இவரு ஜாக்கி ஜெராப் கெட்டப்ப தவிர்த்து அந்த ஏதாவது எப்படின்னா இங்க வந்து அவர் மகேந்திரன் வந்து அவரை வச்சு அப்படி பண்ண முடியாதுங்கிறனால தான் அட்லி வந்து ரொம்ப சாஃப்ட் அப்படியே ஒரு இதா சாப்பிட்டு இல்லைன்னா காமிச்சிருப்பாரு. அங்க இப்படி ஹிந்திக்கு ஏற்ற மாதிரி அவர் மாத்திருக்கிறாரு. அது உண்மையாலே ஒரு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு பெட்டர் ஆப்ஷன் தான். கண்டிப்பா சொல்றேன். யாரோ முன்னாடி சொன்னீங்க பர்னிச்சர் உடைக்க போறீங்க, அதே ஹிந்திக்கான அஜித் குமார் ப்ரோ வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அப்பா அஜித் குமார் ப்ரோ வாயில இருந்து நல்லா இருக்குன்னு வருதே நான் சந்தோஷப்பட்டேன்.
அப்புறம் வந்து கிழிக்க ஆரம்பிச்சோடனே அவரு ஜாயிண்ட் ஆகிட்டாரு. கரெக்ட். நல்ல இந்த மாதிரி இல்ல எனக்கு எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து ஹிந்தியில வந்து பட்டைய கிளப்புன்னு தோணுது. ஏன்னா வந்து பிரசன்டேஷன் இருக்குல்ல, பயங்கர ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமா இருக்கு. அவங்களுக்கே இந்த குவாலிட்டி, அவங்களுக்கு மசாலா தான் இல்லாம ஒரே ஒரு 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 சீனை வச்சு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஹிந்தியில ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷம் சேர்ந்த அந்த சொல்லுவோம்ல, இந்த ஸ்ட்ரக்சர்ட் சீன்ஸ் சொல்லுவோம், அது மாதிரி இல்லாம அவங்களுக்கு போர் அடிச்சிச்சு. அது அடிக்கடி வந்து வந்து இது மாதிரி அவங்க கேட்கறதெல்லாம் நிறைய சீன்ஸ் வேணும், நிறைய படம் அப்படியே படபரன்னு போகணும் அப்படிங்கிறத அவங்க கேட்கறாங்க. அதுக்கேற்ற கண்டென்ட் தான் இது, பயங்கரமா இருக்கும். நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது போக கடைசி சல்மான் கான் வராரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அங்க பட்டைய கிளப்ப போது படம். தமிழ் பிஜிஎம் கமர்ஷியல் வேல்யூ ஏற்றி இருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூ கேமரா ஒர்க்கு பயங்கரம், ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா அந்த படம் பிச்சுட்டு போகணும். எனக்கு வந்து ட்ரெய்லர் பிடிச்சிருச்சு ரொம்ப. ஆனா வந்து தமிழ்லயே வேட்டி கட்டாதப்ப கேரளா சைடு போய் இவங்க திரும்ப திரும்ப சவுத் இந்தியன் ஸ்டைல்னாலே அந்த வேஷ்டின்னு இவரு அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்ல அந்த மலைக்குள்ள வேட்டி கட்டிட்டு பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் ஒரு மாதிரி ஒட்டிட்டே இருந்துச்சு. குழந்தைய போய் ஸ்கூல் விடுறப்ப கூட இல்ல இந்த முறை கேரளா எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இந்த முறை கேரளா எடுத்து வச்சிருக்காங்களா? கேரளா தானே ப்ரோ. கேரளா தானா? அதே மாதிரிதான், அதே இதுதான் ரீமேக்னு கரெக்டா வந்து எல்லாமே அப்படியே காப்பி பண்ணி தான் எடுத்திருக்காங்க. கேரளான்ற பேர்ல சில விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க. அந்த லுங்கி தான் ஒரு டீட்டெயில் இருந்துச்சு எனக்கு. சரியா நல்லா தான் இல்ல அவங்களுக்கு என்னன்னா சவுத் இந்தியால ஒரு செட்டில் ஆயிட்டாங்க மாதிரி அப்படி காமிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்பாங்க. இந்த வேட்டி சட்டை கொஞ்சம் மாசாவாச்சு இருக்கும்ல. இல்ல நல்லா இருக்கும். ஒரு பேச்சு சொன்னதா ப்ரோ எதுங்க அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க bro. அவங்க சொன்னதான் கரெக்ட்ன்றாங்க. ஏங்க ஏங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுலதான் சுத்தி அதாவது எப்படின்னா அது உதாரணம் சொல்லணும் தப்பா போயிடும். அது வேணாம், விட்டுருங்க. அவங்க சொன்ன வார்த்தையே மாத்தி ஒருத்தர் கிளிப்பிங்ஸ் அமிச்சு இதை உண்மையான கேட்டு என்ற திருப்பி இன்னைக்கு இப்ப அமுச்சு விட்டுருந்தாரு ஸ்பேஸ்ல இன்னைக்கு பேசுங்கன்னு. அதையே திரும்ப திரும்ப பேசுறதுக்கு எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதாவது அதுல ஒரு கிளிப்பிங்ஸ் ஃபுல்லா பேசியிருந்தாரு. என்னவா என்ன சொல்லியிருந்தாங்களே, அதுல யாரையோ சொல்லிட்டு தனுஷ் வந்து யாரும் மீட் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டாங்களா. அப்புறம் இல்லைன்னு சொல்லி இவங்க பேசியிருந்தாங்க போல சொல்லியிருந்தாங்க, யாருன்னு தெரியல. அதுல முடிக்கும் போது இவங்க அந்த டேரக்டர் சார்பிலே வந்து இவங்கள்ட்ட விளக்கம் கொடுத்தாங்க. இருந்தாலும் இவங்க சொல்றதா உண்மை அப்படியா கௌதம் வேணா, இவங்க சொல்றது உண்மைங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்போ டேரக்டர் சார்பில் விளக்கம் கொடுத்தாலும் நான் சந்திக்கலன்னு சொன்னா கூட, சந்திக்க அனுமதி கேட்கலன்னு சொன்னா கூட இவங்க அதெல்லாம் விடாப்படியா இருக்கிறாங்க. எப்படி சம்பந்தப்பட்ட நபர்களை இவங்களை பொறுத்த வரைக்கும் செய்தி சொல்றது தான் அவங்க வேலை. அந்த செய்தியை வந்து நம்ம தப்பா சொல்லிட்டு அதை ஏத்துக்கணும். அந்த ஏத்துக்கிற மனநிலைங்கிறது அவங்கள்ட்ட இல்ல. போன வீடியோ கிளிப்பிங்ஸ்ல விடாமிர்ச்சி நம்பர் ஒரு அனுப்பி காமிக்கும் போது அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, டீசரை பார்த்துட்டு அப்படியே பிரேக் டவுன் மாதிரியே இருக்குங்கிறனால நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, அப்படிதானே சொல்லியிருந்தாங்க. இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் வந்து மாத்தி பேசுறாங்க. அப்பயே உங்களுக்கு தெரியும், இப்படியே தெரியும். நம்ம சொல்ல வந்த செய்தியை இன்னைக்கு சொன்னதை ஒண்ணு, நாளைக்கு சொன்னது ஒண்ணு மாத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அதை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு அந்த செய்தியை நம்ம சொல்ற வர விஷயம் என்னன்னா, 3-4 மாசத்துக்கு முன்னாடி இந்த பத்தி எல்லாம் முடிச்சுட்டாங்க. அதான் எதுவுமே கிடையாது, அப்படி ஒரு நோட்டீஸ் வரவும் இல்லை. அதுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பேசி முடிச்சுட்டாங்க. அவங்களே டீமே வந்து அந்த டிடி நெக்ஸ்ட் எதுலயே முந்தானத்தை பேட்டி பார்த்துப்போம் நம்ம. அதுல கொடுத்துருக்காங்க. படத்துக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, எல்லாமே கிளியரா இருக்கு. பொங்கல் ரிலீஸுங்கிறது உறுதி, அவ்வளவுதான். அவங்க நெகட்டிவிட்டி பரப்புறாங்க. நான் என்ன சொன்னேன், ஜனவரி 9 வரைக்கும் நெகட்டிவிட்டி பரப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. டெய்லி ஒரு செய்தி சொல்லுவாங்க அந்த படத்து மேல. அதுக்கு என்ன பண்ண முடியும், அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட நோக்கங்கிறது நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம். அவங்க சில நடிகர்களுக்கு அவங்க ரெகுலர் நோக்கம், அவ்வளவுதான். அதை விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசி டெய்லி 1/2 மணி நேரம் வேஸ்டா போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 பேரும் வந்து முயலுக்கு 3 காலுன்ற ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறவங்க எப்பயுமே. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. போன் பண்ணி மறுப்பு தெரிவிச்சிட்டாராம். ஆனா தனுஷ் போன் பண்ணி மறுப்பு தெரிவிக்கலையா, அதனால அது உண்மை அப்படின்றாங்க. பாத்துங்களேன், என்ன இப்ப பாருங்களேன். அதாவது இவங்க செய்தி சொல்லுவாங்களாம், ஆனா இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் சம்பந்தம் இல்லாம வந்து இவங்களுக்கு சம்பந்தப்பட்டு நாங்க வந்து இது மாதிரி வந்து மறுப்பு தெரிவிக்கணும்னு விரும்புறாங்க. பாத்துங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய சொல்ல போனா ஒரு தெளிவான வார்த்தை சொல்லணும், ஆணவம் தான் சொல்லலாம். அதாவது செய்தி ஒன்று சொல்றோம்னா சொல்றதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க கேட்கணும். தப்பான செய்தி சொல்றோமா, அதாவது பாசிட்டிவிட்டியா இருக்கு ஒருத்தங்க பரப்புறீங்கன்னா கூட உங்களுக்கு கேட்க தேவையில்லை. தப்பான ஒரு செய்தி சொல்றீங்க அப்படின்னா அது எப்படின்னா சினிமாவை பத்தினா அப்படி பரவாயில்ல, பர்சனலா சொல்றீங்க. இப்ப வந்து மீட்டிங் அனுமதி கேட்டிருக்காரு இல்லைங்க, அப்ப அவர்கிட்ட கேட்கணும். ஏங்க நீங்க இந்த மாதிரி கேட்டீங்களா, இந்த மாதிரி தனுஷ் வந்து மீட் பண்ண கேட்டீங்களா, என்ன பண்ணீங்க, ஃபோன் பண்ணி பேசக்கூடிய நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா கேட்டுட்டு போடலாம், தப்பே கிடையாது. அப்ப அதை போடாம நம்ம செய்தி சொல்லணும், டெய்லி ஒரு 10 நிமிஷத்தை ஃபில் பண்ணணும், யாராவது ஒருத்தர் குறை சொல்லணும், அப்பதான் அதிகமா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து சரி விடுங்க. பரணி சொன்ன மாதிரி அவங்க முடிச்ச முயலுக்கு 6 கால், 3 கால் கிடையாது, 6 கால், 3 பேர் இருக்காங்கல்ல. இல்ல ராவு ரமேஷ் சொன்னீங்கல்ல, அவர் வந்து சென்னையில ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சாரு. அவர் ஓன் டப்பிங் தான் பண்ணுவார் தமிழ்ல. அப்ப பர்ஃபெக்ட், செம்ம. அவர் எல்லா படத்துக்கும் கொடுத்துருந்தாலும் நல்லா இருக்கும். ஏன் அந்த பிரகாஷ்ராஜ் இல்ல, அவர் ஒரே அவர் தீர்ப்பாரு. இல்ல அவங்க வீரதீரசுரன் ஜான் மட்டும் சொல்லியிருக்காங்களே. ஜனவரி 24 தாங்க அவங்க பிளானு. அவங்களுக்கான என்னன்னா
சில பல விஷயங்கள் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குமா நடந்துச்சுன்னா பொங்கலுக்கே இறக்கிடலாம், இல்லைன்னா ஜனவரி 24 அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணலாம். கரெக்டா 30 நாள் இருக்காங்க ஜனவரிக்கு. நம்ம அந்த பொங்கலுக்கு வந்து இப்ப வந்து இனிமேல் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பண்றாங்க. அது கொஞ்சம் ப்ரோ. கஷ்டம் தான், தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ சரி ப்ரோ, புரியல bro. பேசிட்டு நீங்க பேசுங்க. இங்க வந்துட்டாரு அஜித். இல்ல ஏதோ சொல்ல சொல்லிருங்க. இல்ல அஜித் இங்க வந்துட்டாரு, அடுத்த ஷெட்யூல் எப்ப என்ன? இல்ல அது ஒரே குழப்பங்க. எங்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு நாளைக்கு பாகிஸ்தான்ல இருக்காரு, ஒரு நாள் ஸ்பெயின்ல இருக்காரு, ஒரு நாள் பல்கேரியால இருக்காரு, ஒரு நாள் அஜர்பைஜான்ல இருக்காரு, ஒரு நாள் திரும்ப சென்னைக்கு வந்துட்டாரு, ஒரு நாள் துபாயில வேற இருக்கிறாரு. எங்க எப்படி இருக்காரு தெரிய மாட்டேன். மனுஷன் ஏதோ 7 நாட்டுல 7 உருவத்துல இருக்க மாதிரி இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து கன்ஃபார்மா வந்த நியூஸ் வந்து வந்தா பத்தி சென்னையில வந்துட்டாரு. அது மட்டும் செய்தி நம்ம வீடியோவே பார்த்துட்டோம். ஆனா டெய்லியுமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேட்லயும் பாக்குறோம் அவரை, ஒவ்வொரு நாட்டுல பாக்குறோம். விடாமச்சி ஷெட்யூல் சுகுமார் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு. அப்பாடா பரணி பாருங்க, அவர் மாவீரன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்பீக்கர் கொடுங்க, நம்ம கோவத்தை கொடுப்போம். கொடுத்துட்டேன் நான். சும்மா ப்ரோ கேக்குதா? வணக்கம். சொல்லுங்க brother. என்ன ஸ்பெஷல்? இல்ல ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். ஸ்பெஷலுக்கு பேர் போனவரே நீங்க தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா வீரதீரசுரன் டீசரு? பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு அப்டேட் எதிர்பார்க்கலாமா விடாமுயற்சி? பிரகாஷ் நான் 10 அல்லது 15 பாப்போம். சுகுமார் நான் பேசுறது கேக்குதா? எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டியா வீரதீரசுரன்? ஆமா ஆமா. எனக்கு டீசர் நல்லா தான் இருக்கு, ஆனா நான் போடல எதுவும் அதை பத்தி. ஏன்னா அது ஏன் பிரகாஷ் ப்ரோக்கு மட்டும் தான் தெரியும். சரி ஓகே ஓகே. டீசரா சொல்லுங்க, நீங்க அதை சொல்லுங்க, பர்சனலா சொல்லுங்க. இல்ல பர்சனலா நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நைட்ல நடக்கிற கதை எப்பவுமே வந்து நல்லா எடுத்தாங்கன்னா நல்லாவே ஓடும். அது நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அது எப்பவுமே வந்து அப்படி. அது நானும் வந்து அந்த ஒரு இதுலதான் இருப்பேன். நல்லா படம், நல்லா அதான் டீசர் மேக்கிங் நல்லா இருக்கு. இன்னைக்கு பேபி ஜானோட இதுவும் ட்ரெய்லரும் பார்த்தேன். அது முடிச்சிட்ட உடனே வந்து இதுவும் வந்துருச்சா, இதுவும் பார்த்தேன், ரெண்டுமே பார்த்தேன். ஓகே ஓகேண்ணா. சரி இந்த வாரம் என்ன படம் போடுறாங்க உங்களுக்கு? பிரீமியர் பிரஸ் ஷோ இந்த வாரமா போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். 2 படம் போடுறாங்க. ஆ. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ், அதுக்கப்புறம் இன்னொரு படம். அது இன்னொரு படம் அவங்க ரெபா ஜானா. ரெபா ஜான். ஆமா, ரெபேக்கா ஜான். ரெபேக்கா ஜான். அவங்க பேர் ரெபா ஜான் தான் வச்சிருப்பாங்க, அதுக்கு சொன்னேன். ஓகே, அவங்க நடிச்ச படம் போடுறாங்களா? ஆமா, அது அந்த படம் பேர் ஏதோ ரொமான்டிக் டிராமா. ஒரு பேர் நான் பார்த்து சொல்றேன். மழையில் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நினைக்கிறேன், ஆமா. சுகுமார் ப்ரோ, படைத்தலைவன் என்னாச்சு? அது எந்த அப்டேட்? ஒரு சிங்கிளோட அப்படியே நிக்குது. வந்தது சிங்கிள் வந்ததுல உங்களுக்கு குஷி படுத்ததான் சிங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்பாடா. இல்ல ஒரு நிமிஷம், நான் சும்மா ப்ரோ மறந்துடுவேன். நடுவுல சொல்லிட்டு இருந்தேன் மலையாளத்துல 2 ஆக்டர்னு. யாரு பேருன்னு யோசிச்சுட்டு ஞாபகம் வந்துச்சு. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இருப்பார்ல, சௌபின். ஓகே ஓகே. அவருதான். அவரு பல படங்கள் பார்த்துட்டு, அதுலயும் முக்கியமா இளவிழா பூஞ்சிரா படம் எல்லாம் பார்த்துட்டு இவரும் தமிழுக்கு வந்தா நல்லா இருக்கும் யோசிச்சுட்டு கூலி படத்துல வந்துட்டாரு. அந்த பேர் ஞாபகம் வந்துருச்சு திடீர்னு. இப்போ ஓகே, அதுதான். ஓகே ஓகே. சும்மா கண்டினியூ பண்ணுங்க, நான் மறந்துட்டேன், நடுவுல பேரை மறந்துடலாம். அதுக்காக சுகுமார் ப்ரோ எப்ப ரிலீஸ் அத பத்தி எதுவும் சொல்ல தெரியாது. எது படைத்தலைவன் எப்ப ரிலீஸ் ஒன்னும் தெரியல. அது ரிலீஸ் பிப்ரவரி தான் ப்ரோ, பிப்ரவரி போயிடும். ஆனா டிசம்பர் எண்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல டிசம்பர் 2 சான்ஸ் கம்மி தான் இப்போதைக்கு. அப்படியா? இப்போதைக்கு கம்மி. ஆனா இது விஜயகாந்த் நடிச்சிருக்காரா? இல்ல அது தெரியல ப்ரோ, ஷுவரா தெரியல அதை பத்தி.
இன்னைக்கு எப்படி ப்ரோ புஷ்பா போயிட்டு இருக்கு? இன்னைக்கு மண்டே. கேக்குதா? இன்னைக்கு நார்மல் தான் ப்ரோ. இங்க நார்மல். நார்த்ல எல்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். செமையா போகுது நார்த் சைடு எல்லா இதுல. 4 daysக்கு 829 ப்ரோ. மினிமம் 1500 பண்ணிரும் போல இருக்குது. சுகுமாரனா நான் சொன்னேன்ல 1 வீக்ல பண்ணிருந்தீங்க, 10 days 20 days ஆகுன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா ஃபயர் மாதிரி போதா? 10 days ஆகுதுல 1 week, அதான் 10 நாள் ஆகும்னு நினைச்சேன். பட் ஆனா அது வைல்டு ஃபயர் ரொம்ப ரொம்ப வைல்டா இருக்கு. பாத்திருச்சு போலியே. பத்திச்சு ரொம்ப நார்த்ல வந்து எப்பவுமே வந்து அது கொஞ்சம் இதுவாச்சுன்னு வச்சுக்கேன், ஃபயர் ஆயிடுச்சுன்னா அது வேற மாதிரி போகும். அங்க பயங்கரமான ஒரு இது. அவங்க தெலுங்குல விட வந்து நார்த் பெல்ட்ல வந்து படம் செம்மையா போயிட்டு இருக்குன்றாங்க. கலெக்ஷன் ரிப்போர்ட்லயே பாத்தீங்கன்னா அது அவங்கதான் மேஜர் இது வந்து ஹோல்ட் பண்றாங்க. 1500 வரும் போல ஈஸியா அந்த படத்துக்கு. நான் ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தேன். ஈஸியா 1500 வந்துரும். ஒரு வீடியோ பார்த்தேன் ஹிந்தி பெல்ட்ல ஏதோ வந்து ரொம்ப ரஷ் பண்ணி கஷ்டப்பட்டு டிக்கெட் ரஜினி படத்துல பழைய படத்துல வந்து ஏய் ஆசிட் ஆசிட் ராஜஸ்தான் அந்த மாதிரி டிக்கெட் எடுத்துட்டு போறாங்க. எனக்குலாம் ஷாக்கா இருந்துச்சு, இந்த படத்துக்கு இவ்வளவு கூட்டமா அப்படின்ற மாதிரி. பட் ஓகே இந்த படமா பர்னி அப்படி பேசாதப்பா. இல்லண்ணா தெலுங்கு படம் சாமி நம்ம பாச பேசுதுன்னு அவரு தான் பாக்க போட்டு புளிச்சு புளிச்சு துப்பிட்டு இருக்காரு. அந்த ஒரு இதுதான். அது ஏன்னா அவங்களுக்கு 20-30 வருஷமா மல்டிபிளெக்ஸ் படமா கொடுத்து அவங்க வந்து ஒரு மாதிரி வெறி இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பிஎன்சில பிடிச்ச படமே அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல பாலிவுட். அதனாலதான் அவங்க இப்படி பாக்குறாங்க. ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். ப்ரோ இந்த வலைபேச்சுல சூர்யா ஏதோ ஆள் வச்சு ஸ்டோரி கேக்குறாரு, இன்னும் இவர் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா? இந்த வலைபேச்சை பத்தி மட்டும் நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ப்ரோ ப்ளீஸ். நம்ம பேசல எப்பவுமே அதை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. நம்ம பேசுறது இல்ல பரவாயில்ல. எப்படியும் அது உண்மைன்னா உண்மைன்னு சொல்ல போறோம், இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். அது பேசுறது டிஸ்கஸ் பண்றது பண்ணலாம். இல்ல சூர்யாக்கு இருக்கிற நாலேஜ் ஒரு ஹிந்திக்காரருக்கு தமிழ் படத்தை பத்தி இருக்காதுல்ல. அவங்க என்ன இப்படி சொல்றாங்கன்னா நான் கொஸ்டின். அது அந்த நியூஸ் எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி தான். அவங்க சொல்றது எதுவுமே நான் பெருசா வந்து இது பண்ண மாட்டேன். சில பேர் ரொம்ப ட்ரஸ்டபிளான சோர்சஸ் யாராவது சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்னு தான் நான் நினச்சிக்குவேன். பட் எல்லா விஷயமுமே வந்து அது உண்மையாயிடுமான்னு தெரியல. இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு சீரியஸாக தெரில. அது உண்மைன்ற மாதிரி எனக்கு படல. ஏன்னா ஒரு கதைன்றப்போ அந்த ஆக்டர் கேட்காம மற்றவங்க கேட்டு அதை இது பண்ணுறது அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அதை இவரு சத்தியமாக பண்ண மாட்டார். ஏன்னா கதை ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. அந்த நியூஸ் நம்பல. சொல்லுங்க ப்ரோ. சூர்யாவுக்கு அவ்வளவு ஸ்டோரி நாலேஜ் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு. ஏன்னா அவங்க 2Dல நல்ல நல்ல படமா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம ஓடிடில வந்து 2 படமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சொன்னது அதனாலதான் நான் கேட்டேன். வதந்திகளை நம்ப வேண்டாம். வலைபேச்சே நம்புறீங்களா ப்ரோ? 10 சொன்னா 2 நடக்கும் ப்ரோ. சுமார் ப்ரோ. அவங்க 10 சொல்லுவாங்க, 1 இல்ல 2 கன்ஃபார்ம். 1 நந்துரும் கன்ஃபார்ம். நீ கூட ஒரு 10 சொன்னா அதுலயும் 2 நடக்கும். இன்னும் யாரு 10 சொன்னாலுமே 2 நடக்கும் தான். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல எந்த படம் ஃபர்ஸ்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகல விடாமுடிச்சு நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு 2 மாசத்துக்கு. ஒரு டைம் லைன், ட்விட்டர் டைம் லைன் எடுத்துக்கோ, இல்ல பேஸ்புக் டைம் லைன், இல்ல வாட்ஸ்அப், இல்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம், ஏதோ ஒரு உனக்கு நான் ஒரு வேலை தரேன். டைம் லைன்ல இருக்கிற எல்லா நியூஸுமே பாக்குறதா உன்னோட இன்னைக்கு வேலை அப்படின்னு நான் கொடுக்குறேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள எனக்கு இது முடிச்சு கொடுக்குறோன்னு சொன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஒரு மொத்த நியூஸா நீ எடுத்துட்டு வருவேன். அந்த எல்லா நியூஸ்லயுமே வந்து ரொம்ப காரம் எது அதிகமா இருக்கோ அதை வந்து பிக் பண்ணி அதை மட்டும் வந்து நம்ம சொல்றோம்னு வச்சுக்கேன். அதுல எவனா ஒருத்தர் 2 பேர் கரெக்டா போட்டிருப்போம், அது நடந்துரும். அதுதாங்க வந்து அவங்களுமே வந்து பண்ற ஒரு இது. என்னோட விஷயத்துலயுமே வந்துட்டு ஒண்ணு நடந்திருக்கு. அது அவங்க நிறைய விஷயங்கள்
சோசியல் மீடியால இப்போ இன்னைக்கு கூட ஒண்ணு இல்ல ஒண்ணு இப்ப நீ வந்து எதனா ஒண்ணு புதுசா ஒண்ணு நீ போட்டேன்னு வச்சுக்க, நீன்னு இல்ல இப்ப யார் இங்க அவங்களை டெஸ்ட் பண்றதுக்கு இங்க நான் வந்து ஒருத்தருக்கு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வலைபேச்சு உண்மையிலே நம்புறீங்க அவங்க ஜென்யூன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணலாம். என்னன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் போடுங்க. இந்த ஹீரோ வந்து இவங்களோட பண்றாங்க, இல்ல புஷ்பா 2 ஹிட் ஆனதுனால இம்மீடியட்டா வந்துட்டு அல்லு அர்ஜுன் புஷ்பா 3 கமிட் ஆயிட்டாரு, ஷூட்டிங் அடுத்த மாசம் போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விடுங்க. ஆனா அந்த ட்வீட் வந்து பயங்கரமா ரீச் ஆகணும். அது ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த 2 நாள்ல வலைபேச்சு அவங்களா போய் ரிசர்ச் பண்ணி சுகுமாரோட வீட்டுக்கு போயிட்டு இல்ல வந்து அல்லு அர்ஜுனோட வீட்டுல போய் உக்காந்து டீ காஃபி சாப்பிட்டு அந்த நியூஸை கேதர் பண்ணி வந்த மாதிரி சொல்லுவானுங்க. இதுதான் உண்மை ப்ரோ. அதெல்லாம் ஏன் ப்ரோ ஏன் பிரகாஷ் ப்ரோ T69 ஃபர்ஸ்ட் லுக்க பத்தி பேசி ஒரு 3 வீக்ஸ் இருக்குமா? 3 நாளைக்கு முன்னாடி கூட பேசணும். இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடி பேசினது. ஆனா அதே வந்து நம்ம பேசின 3வது நாள் என்னமோ வந்து அவங்க இந்த மாதிரி நியூ இயருக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ப்ரோ சிம்பிள். அன்னைக்கு ஒருத்தர் எடுத்து போட்டிருந்தாரு, நீ இந்த நாள் முதல்ல நம்ம பேசியிருந்தோம், அதை எடுத்து போட்டிருந்தாரு. அதே மாதிரிதான் இந்தியன் எல்லாத்துக்கும் தெரியும், அது நம்ம எக்ஸ்கியூஸ் கிடையாது. அதை ஒன்னு சொன்னா அது எக்ஸ்கியூஸ், அதையும் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், அது நம்மளோட எக்ஸ்கியூஸிவ் கிடையவே கிடையாது. அது எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். பெரிய படம் அப்டேட் அப்படிங்கிறது இருந்தாலும் அதை முதல்ல விளையாட்ட சொல்லி எக்ஸ்கியூஸா சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியன் 3 OTT நம்ம சொன்னா அடுத்த நாளே அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ. ஆமா, 2 நாள் கழிச்சு சொன்னோம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொன்னா 1 நாள் கழிச்சு. ஆமா கரெக்ட். ஆக்சுவலா அவங்க என்னன்னா சொல்லி அது நடந்துருச்சுன்னா அன்றே சொன்னது வலைபேச்சு, இல்லைன்னா வந்து லாஸ்ட் மினிட் ஷெட்யூல்னால நடக்காம போயிடுச்சு, இல்லைன்னா வேற ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. இதுதான் யூஸ்வலா அவங்க இதுதான் பண்றாங்க. பட் அவங்களுக்கு அது மூலியமா மணி கிடைக்குது, அதை வச்சு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேற எதனா சொல்ல டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. அல்லு அர்ஜுன் அடுத்து வந்து அட்லியோட தான் பண்றாரா? திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் ப்ரோ. த்ரிவிக்ரம் கூட படம் அட்லியும் அல்லு அர்ஜுனும் பண்றாங்க. அதான் கேட்டேன், தியேட்டர்ல பார்த்தேன். அவர் வந்து பண்ற வந்து அடுத்து நெல்சன் படம் பண்ண வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. நெல்சன் கூட அதிக படம் பண்ண வாய்ப்பு. அல்லு அர்ஜுன் சல்மான் கானா? ஆமா, அடுத்து வந்து அட்லி பண்றது சல்மான் கான் படம், இவரு நெல்சன் பண்றது ஜெயிலர் 2 முடிச்சுட்டு அவர் உடனே போறது அல்லு அர்ஜுன் படம். அதுக்குள்ள அவரு த்ரிவிக்ரம் படத்தை முடிச்சுட்டு வந்துருவாரு. ஒருத்தர் போட்டு சன் பிக்சர்ஸ் அட்லி அல்லு அர்ஜுன் போட்டு வாய்ப்பே கிடையாது. பிரகாஷ் ப்ரோ நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பெரிய டேரக்டர்ஸையும் கூட்டு போயிருவானுங்க போல இருக்கு. போட்டுங்க, எல்லாம் வளரட்டும். அவங்க இன்னும் கேட்பாங்க, இங்க இருந்து 20 கோடி 10 கோடி சம்பாதிக்க விட அங்க போனா 50 கோடி 60 கோடி 70 கோடி சம்பாதிக்கலாம், 1000 கோடி 2000 கோடி வசூல் பண்ணலாம். இங்கதான் என் நடிகர் படம் மட்டும்தான் வசூல் பண்ணலாம், அவங்க படம் ஜெயிக்கவே கூடாது. படம் சாய் போக மாட்டேங்கிறாரு. ஏங்க மாவீரன் படத்துல யோகி பாபு வந்து சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு வழி அனுப்புவாரோ அந்த மாதிரி வழி அனுப்பி விடுங்க எல்லாம் சேர்ந்து. ரஜினி சொன்ன ஒரு 2010 வரைக்கும் சவுத்துனா நம்ம தான், இப்ப எல்லாம் மாறிட்டு இருக்கு. பிரகாஷ் ப்ரோ அவரை கஷ்டப்பட்டு திருப்பி தெலுங்கு அனுப்ப பாக்குறீங்க. அவருக்கு சொல்ல போனா என் வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து இப்போ 4-5 நாளா கங்கு வந்து ஓட்டில வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா நேற்று வந்ததுக்கு அப்புறம் வந்து 2 நாளா வந்துருச்சா, எல்லாமே வந்து இதோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து ட்வீட்டா பண்ணிட்டாங்க. நாங்க ட்வீட்டா பண்ண முடியாத கருத்துக்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. வெற்றி, சிவா, முக்கியமா வெற்றி கேமரா மேலே கையை வைக்கக்கூடாது, அது எல்லாத்தையும். அதனால மனம் நிறைவா இருக்கேன். நம்ம மேற்கொண்டு நம்ம வன்மத்தையும் போட்டா வக்கு இல்லை, இனிமேல் தெம்பு இல்லைங்கிற மாதிரி அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, என்ன படம் அண்ணி இல்லை எப்ப எனக்கு இனிமேல் தெம்பு இல்லப்பா நம்ம சொல்ற மாதிரி எப்படி வரும்ல, அது மாதிரி எனக்கு இனிமேல் வெற்றி திட்ட அளவுக்கு தெம்பு இல்லை, போதும்பா போதும். என்ன ப்ரோ கஷ்டப்பட்டு தெலுங்குல இருந்து வீரம் மூலமா தான் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்க திருப்பி தெலுங்குக்கு அனுப்ப பாக்குறீங்க. சிறுத்தை மூலமா கூப்பிட்டு வந்தாங்க, கூட்டிட்டு வந்தாங்க. விக்ரமா இருக்கிற ரீமேக் தெலுங்கு நல்லா ஹிட் கொடுத்துருக்காரு. இல்ல அது நானும் அது ரீமேக். ஆமா ரவிதேஜா படம் ரீமேக். விக்ரமா இருக்கட்டும், ராஜமௌழி தான் டைரக்ஷன் இருக்கு. விக்ரமா இருக்கு. நான் வந்து தெலுங்குல பார்த்த 2வது படம், ராஜமௌழி வந்து ஆக்ஷன் சீன் மட்டும்தான் இது பண்ணி கொடுத்தாரு. எதுங்க விக்ரமா இருக்கா? விக்ரமா இருக்க அவர் ஓன் டைரக்ஷன். இல்ல ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் அவர் இது பண்ணி கொடுத்ததா தகவல். இல்ல
ஆனா ஏங்க அவர் ஒரிஜினல் படங்க, அவரோட படங்க அது விக்ரமார்க்கோட. இல்ல நீங்க வேணா மறுபடியும் செக் பண்ணி பாருங்க, கன்ஃபார்மா சொல்றேன் நான். இல்ல ப்ரோ, அவர் வந்து முன்னாடி இந்த மாதிரி மாஸ் மசாலா தான் பண்ணிட்டு இருக்கு. மகதீரா இருந்தா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண ஆரம்பிச்சாரு. ஏங்க நீங்க இல்ல மாவீரன் ப்ரோ, நீங்க ரொம்ப தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த விக்ரமார்க்கோட வந்து அவங்க அப்பா கதையை எழுதி ராஜமௌழி டைரக்ஷன் பண்ண படம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, இல்ல ராஜமௌழி ஸ்டாம்பே இருக்கும் அப்பயே. ராஜமௌழி படம் நான் அப்ப எல்லா படமே பார்த்திருக்கேன். இன்னைக்கு மாவீரன் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். மகதீரா படம் இருக்குல்ல, அது வர்றதுக்கு முன்னாடி எல்லா படத்தையுமே பார்த்திருக்கேன். அவர் படம் எனக்கு பிடிக்காத படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 மட்டும் தான். அதுவுமே அங்க பயங்கர ஹிட். எனக்கு அந்த சிம்மாத்திரி பிடிக்கும், சத்ரபதி பிடிக்கும், விக்ரமார்க்கோட பிடிக்கும். விக்ரமார்க்கு அப்புறம் எனக்கு எமதங்கா ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எனக்கு எமதங்காலாம் அதிசய பிறவி அப்படியே காப்பி பண்ணி எடுத்திருப்பாரு அவரு. ஆனா அதிசய பிறவி அங்க ஏற்கனவே வந்து எம்மடிக்கு முகடன் வந்துச்சு. அது சிரஞ்சீவி நடிச்ச படம் தான். சிரஞ்சீவி நடிச்ச படத்தோட கதையே எம்மடிக்கு முகடுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட்ல எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சந்தான ஒரு படம் இந்த ரீமேக் வல்லவனுக்கு சொல்லும் ஆயுதம்னு ஒரு படம் எடுத்தாங்க. மரியாதை ராமண்ணா அதுவுமே அவரோட படம் தான். சுனில் ஆமா, மரியாதை ராமண்ணா சுனில் படம். அது மகதீராக்கு அடுத்து அதான் எடுத்தாரு. எடுத்து அதுக்கப்புறம் தான் ஈகா எடுத்தாரு. நான்கி அவரு மகதீராக்கு அப்புறம் அதை எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு bro. அது தெரியும்ல? இல்ல அது கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்ன, நீங்க வந்து திடீர்னு ஷாக்கிங் ஆயிடுச்சு. விக்ரமார்க்கோட வந்து அவர் டைரக்ஷன் இல்லைன்னு சொன்னே ஷாக் ஆயிடுச்சு. மாவீரன் ப்ரோ என்ன கதை? ஈகோ கதை தான் ப்ரோ. ஆனா சிம்ஹாதிரிய வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கி கஜேந்திரன் எடுத்தாங்கல்ல ப்ரோ. ஆமா, அதாவது பாட்சாவை உல்டா பண்ணி அதத்தான் சொல்ல வந்து ரீமேக் ரைட்ஸ் இங்க எடுத்தாங்க. அவரே தானே டேரக்டர், பாஷா டேரக்டர் தானே எடுத்தவரு. ஆமா, கஜேந்திர ரீமேக் அதே டேரக்டர் எடுத்தாரு. பாட்சா டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவே எடுத்தாரு. அதுதான் யோசிச்சிருப்பாங்க, கடைசியில ஏன் கதையவே தான் எடுத்து வச்சிருக்கீங்களா. அவரு கூட யோசிச்சிருக்க மாட்டாரு அப்புறம் பாக்கும்போது. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப சுந்தர்சி இருக்காரு, அத்தன்டிக் எடுத்தாரு படத்தை காப்பி அடிச்சு இங்க வந்து இந்த படம் எடுத்தாரு. ஆம்பளன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதே படத்தை காப்பி அடிச்சு ஆம்பளன்னு எடுக்கிறாரு. எடுத்துட்டு இருக்கும் போதே வந்தா ராஜா சொல்லி அத்தன்டிக் படத்தோட ரீமேக் அடிச்சு அவுட்டே கொண்டு கொடுக்குறாரு. அவரே டேரக்ட் பண்றாரு. அதே அதாவது ஒரே கதையை திருடி ஒரு படம் எடுக்கிறாரு, அபிஷியலா ஒரு படம் எடுக்கிறாரு. சுந்தர்சியே பண்ணாரு. அதெல்லாம் எல்லாம் பண்றதுதான். அந்த அதிசய பிறவிய சிவாவும் ஒரு தடவை தெலுங்குல எடுத்திருக்காரு ப்ரோ. தரவுவா ஏதோ சம்திங் நேம். அதிசய பிறவிய அவரும் எடுத்திருக்காரு சிவாவும். டரு. ஆமா, ரவிதேஜா டபுள் ஆக்ஷன் படம். ரவிதேஜா ஒரு ஹோம் மினிஸ்டரா இருப்பாரு, ஒரு வில்லன் மாதிரி கடைசியா திருந்த போது தூக்கிடுவாங்க. அப்புறம் இவர் வந்துருவாரு. ஆமா நிறைய டைம் போட்டே இருப்பான். இப்ப ராஜமௌழி படம் இன்ஸ்பிரேஷன் தானே வரும் முன்னாடிலாம். ஆமா, ராஜமௌழி படத்துக்கு நிறைய கண்டிஷன் காப்பி அடிக்கிறாரு. வந்து ஒரு ஹாலிவுட் படம். இது சிம்மாதிரியில கொஞ்சம் அந்த 3ஆம் பிறை பிளாஷ்பேக்ல வச்சிருப்பாரு. சிம்மாதிரி தான் கஜேந்திரா. நமக்கு இந்த படம் பேர் என்ன, பாஷா கொஞ்சம் வச்சிருப்பாரு. பிளாஷ்பேக் வந்து அந்த 3ஆம் பிறை மாதிரி வச்சிருப்பாரு. வெடியே வந்து சிவா திடீர்னு விஷால் எடுத்தாங்க. சிவா தமிழ்ல நடிச்சிருக்காருல, பிரபுதேவா படத்துல ஒரு படம் தான். பெண்ணின் மனதை தொட்டு படத்துல நடிச்சிருக்காரு. ஊத்தி கொடுத்து ஜக்குன்னு சிரிப்பாரு. இல்ல பெண்ணின் மனதை தொட்டு இல்ல, இன்னொரு படம் மனதை திருப்பி விட்டாயா நடிச்சிருப்பாங்க. கௌசல்யா, பிரபுதேவா. அதான் மனதை திருப்பி விட்டாயா. இருப்பாரு ப்ரோ. அங்க 3வது இன்னொருத்தர் இருப்பாரு அந்த படத்துல. யாருன்னு தெரியுமா? ரஞ்சித். இன்னொருத்தர் தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் டைரக்டர், சாரி ஹேட்டட் டைரக்டர். அதான் சிவா சொல்லியாச்சு ப்ரோ. சிவான்னு சொல்லிட்டீங்களா? ஓகே. அந்த சிவாதான் சொல்லிட்டீங்களா? நீங்க எந்த சிவா? வேற யாரோ சிவார் ஒரு ஆக்டர் படத்தை இப்ப அது சைடு ரோல்ல தானே பண்ணிருப்பாரு. நீங்க மெயின் ரோல்ல இருக்க கேரக்டரை பத்தி பேசிருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஏங்க அப்ப சிறுத்தை சிவான்னு சொல்லுங்க, அப்பதானே ஞாபகம் வரும். ப்ரோ சிறுத்தை சிவாவோட இன்னொரு ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் பூபாலனா ஒருத்தர் விஜய் அஜித் படத்துக்குலாம் ஸ்டில்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அவர் என்னன்னாரு ப்ரோ? ஆசி விஸ்வநாதனா ப்ரோ? இல்ல பூபாலன்னு நினைக்கிறேன்.
சிவா அசிஸ்டன்ட் தான் சைரன் படம் எடுத்தாரு சேம் வச்சு. கரெக்டான ப்ரோ புரியல. சைரன் என்ன படம் எடுத்தாரு? சைரன் இல்ல அவரு விஸ்வாசம் படத்துல டைலாக் ரைட்டரா இருந்தாருங்க, அவ்வளவுதாங்க. அவர் அசிஸ்டன்ட் எல்லாம் கிடையாது. 5 டைலாக் ரைட்டர் இருந்தாங்க. 5 டைலாக் ரைட்டர்ல அவரு ஒருத்தர் ஆண்டனி பாக்கியராஜ் தானே சொல்றீங்க? ஆமா ஆமா. அவரு வந்து அந்த படத்துல 5 டைலாக் ரைட்டர்ல ஒரு டைலாக் ரைட்டர், அவ்வளவுதான். பூபாலன் ஒருத்தர் ப்ரோ, இந்த அஜித்தோட எல்லாம் சேர்ந்து ஸ்டில் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. ஒரு அசிஸ்டன்ட். கங்குவால எல்லாம் அவர் பேர் வரல. தெரியல ப்ரோ. பூபாலங்கிற பேரே ஞாபகம் இல்ல. செந்தில் பையன்லாம் இருந்தாருல, அவரும் இல்ல இப்ப ஆக்டர். அவரு இருந்தாரு. அவரு வந்து அண்ணாத்த வரைக்கும் இருந்தாரு. அண்ணாத்துக்கு அப்புறம் இதுல கங்குவால இருந்தாரு இல்லைன்னு தெரியல. செந்தில் பையன் இருந்தாரு. அப்புறம் இந்த ஆண்டனி பாக்கியராஜ் வந்து டைலாக் ரைட்டரா இருந்தாரு. விசுவாசல மணிகண்டனே டைலாக் எழுதியிருப்பாரு. நம்ம விக்ரமேதா மணிகண்டன் இருக்காருல, காக்காமுட்டை மணிகண்டனா, அவர் மணிகண்டன் தானே? இல்ல அந்த மணிகண்டன் காக்காமுட்டை மணிகண்டன் இல்ல, விக்ரமேதால டைலாக் ரைட்டரா இருப்பாரு. இப்ப இந்த லப்பர் படத்துல ஹீரோவா இருப்பார்ல, அவர் கூட விசுவாசல சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 டைலாக் ஓரியன்டா ஹெல்ப்புக்கு வந்தார் விக்ரமேதாக்கு அப்புறம். அடுத்து என்ன படம் ப்ரோ? ரொம்ப நாள் ஆச்சு வந்து. யாருக்கு? இவர் கடைசி விவசாயி டைரக்டர். அவரு வந்து வெப் சீரிஸ் ஒன்று எடுத்துட்டு இருந்தாரு ஜெய்சேவி வச்சு, அப்படி பாதிலே நின்றுச்சு. திரும்ப அது எப்போ ஷூட்டிங் போறான்னு தெரியல. ஒரு சில சமயம்ல தொடர்ந்து 2-3 படம் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தா படத்தை காணும். எல்லாமே இங்க வெற்றி தான். வெற்றி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அதை நோக்கி அந்த அளவு வேகம். இல்ல கடைசி விவசாயம் நான் நல்லா பேசுறாங்க ப்ரோ. எப்படி பேசினாங்கன்னா, படம்லாம் வந்து தியேட்டர்ல வரும்போது யாரும் பேசல, ஓடிடில வரும்போது பேசல, அவார்டு வாங்கினதுக்கும் பேசினாங்க. அது ஓடிடில வந்தப்போ கூட நிறைய பேர் பேசல. எப்படின்னா சசி படம் அடுத்து எதுவும் இல்லையா? பரணி ப்ரோ கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. லெஜெண்ட் அப்டேட் வந்துச்சு, அதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா? அப்டேட் லிஸ்ட்ல சொன்னேன். இல்ல அத பத்தி அந்த லுக் மேக்கிங் நீங்க சொல்லுங்க ப்ரோ, கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சு லெஜெண்ட் அளவு ட்ரோல் மெட்டீரியல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. டைரக்டர் மேல நம்பிக்கை இருக்கு. ப்ரோ கிராமத்துக்கு இதுல நடிச்சா நல்லா இருக்கும் அந்த ஃபேஸ் கட், ஆனா நடிக்க மாட்டாரு. அவர் கிராண்ட் ஸ்கேல்ல படம் பண்றாரு. பட் ஆனா உண்மையிலே வந்து காஸ்டியூம்ஸ்லாம் நல்லா இருக்கும், அது மட்டும் தெரியும். சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம்ஸ், அந்த டெக்னிக்கல் சைடா வந்து நல்லா இருக்கும். துரை செந்தில்குமார்ன்றதுனால வந்துட்டு சும்மா ஏனோதானோன்னு வந்து ஒரு கதையை சூஸ் பண்ணி இது பண்ண மாட்டாருன்னு தோணுது. அவரோட சின்சியர் எஃபர்ட் போட்டு தான் ஒரு கதை பண்ணுவாரு. பட் பார்ப்போம். எனக்கு வந்து அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொன்னாங்க, பாப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணார்ல, அந்த படம் இந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆகாதுன்னு தோணுது. பட் ஆனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோவான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆஃப்டர்நூன் ஷோ சம்திங் லைக் தட். நான் கேரளாவில் பார்த்தேன். ஓகே, நான் நினச்சேன் எனக்கு என்னன்னா, நான் வந்து ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணேன். நான் புக் பண்ணுறப்போ ஒரு டிக்கெட் கூட வந்து புக் ஆகலை. நான் தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணேன். நான் நினச்சேன் இந்த படத்துக்கு யார் வரப்போகிறா, அதுவும் ஃபஸ்ட்டு டே வெள்ளிக்கிழமை, ஒர்க்கிங் டே இல்லை, யார் வரப்போறான்னு நினச்சிதான் நான் வந்து போய் பார்த்தேன். பட் ஆனால் வந்து அப்பயுமே வந்து ஒரு 15 பேர்கிட்ட இருந்தாங்க அந்த சின்ன தேட்டரில். எனக்கு ஷாக்காக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ பேர். ஆனால் எல்லாருமே வந்து ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணி அதை கலாய்ச்சி இது பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது எனக்கே ஷாக்காக இருந்துச்சு, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இந்த படத்துக்கு, இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி. அது 15 பேரே எனக்கு அதிகமாக இருந்துச்சு அவர் படத்துக்கு, ஃபர்ஸ்ட் படம்ன்றது. பட் இந்த படத்தை பார்ப்போம், வெயிட்டிங் ஆக்சுவலாக. பிரகாஷ், நான் என்ன ஷாக் ஆகுறீங்க? மைக் ஆன் பண்ண முடியல போல. சொல்லுங்க ப்ரோ. இந்த சிவிரன்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கு, பாத்திருக்கீங்களா? ஏற்கனவே வந்தது ஆப்பிள்ல. கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்ல. அதோட சீசன் 2 வருது, இப்ப நெக்ஸ்ட் மந்த் வருது. எனக்கு தெரிஞ்சு 5 minutes அந்த ட்ரெய்லர் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜனவரி 17th வருது. நல்லா இருக்கும், அது ஆப்பிள்ல
ஆக்சுவலா நான் வந்து சிவிரன்ஸ் ஃபர்ஸ்ட் போன எபிசோட் வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ஆமா நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல ஆக்சுவலா. பட் ஆனா வந்து எனக்கு கான்செப்டா ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. பட் நான் ஃபுல்லா பார்க்கல. அது ஆக்சுவலா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். பார்ப்போம். நான் பார்க்குறேன் சீசன் சீசன் 2 வரதுக்குள்ள வேணா பாருங்க. நல்லா இருக்கும். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நமக்கு என்னன்னு புரியுறது. நான் அப்பவே வந்தேன் ப்ரோ. கேஷ் கிளியர் பண்ண போய் ரீசெண்டா போயிடுச்சு. அப்புறம் ரிக்வெஸ்ட் கொடுத்தா இவங்களுக்கு காமிக்காதுன்னு சொல்லிடுறாங்க. ரிக்வெஸ்ட் கொடுத்தா நான் காமிக்கல நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணல ப்ரோ. அப்படியே வேல் பண்ண ஆரம்பிச்சிருங்க ப்ரோ. பொறுங்க சாமி, பொறுங்க. ஒரு 9:35 அப்படியா? இல்ல இன்னைக்கு ராத்தி ஒரு 9 வரைக்கும் ஆரம்பிப்போம் கரெக்டா. ஆமா நாளைக்கு வந்து எப்பயும் ஒரு 9 நாளைக்கு ஆரம்பிச்சாவும் நினைக்கிறேன். நாளைக்கு மறுநாள். ஆமா அடுத்தடுத்து நாளைக்கு மறுநாளா கொஞ்சம் பெருசா தான் போகும். இன்னைக்கே கூட ஒரு 9 நாளைக்கே கூட ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 9:20 ஆரம்பிப்போம். கொஞ்சம் பெருசா தான் போற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய கதைகள் சொல்லுவோம். நேற்று லாஸ்ட்ல ஒரு டைலாக் சொன்னேன் ப்ரோ. அவளுக்கு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கட் ஆயிடுச்சா? சரணி எப்படி கட் ஆச்சுன்னு தெரியல. யார் சூனி வச்சான்னு தெரியல. முன்னாடிலாம் இந்த போன் இல்ல வந்து கட் ஆகும். பேஸ் முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு கேட்கல. அது என்ன சொன்னேன்னா, பொங்கலுக்குள்ள முடிக்க முடியலன்னா சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னேன். எக்ஸ்ட்ரா எபிசோட் சுத்தம் இருக்கிறதுக்கே எனக்கு பிரச்சனையா இருக்கு. டெய்லி 2.5 மணி நேரம் இங்க உட்காந்துட்டு இந்த வேலையை செய்ய விடாம வீட்டுக்கு இல்ல ப்ரோ. உட்காந்து பொங்கலுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதான். முடிக்கலன்னா ஸ்பெஷல் கிளாஸ் பார்ப்போம். அந்த சமயத்துல சரி போதும். அதுக்கு ஏதாவது பார்ப்போம். எனக்கு கண்டிப்பா அப்புறம் மேல மெசேஜ் வந்துச்சு கனெக்ஷன் இஷ்யூ இருக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கட் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. ஒரு ஜியோ ப்ராப்ளமான்னு தெரியல. ஒரு 2 நாள் அப்படிதான் இருக்கு. ஓகே. நடுவில் வேற இவரு பேசிட்டு இருந்தாரு. சிவிரன்ஸ் சீரீஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு மகேஷ் ப்ரோ. என்ன சீரிஸ் ப்ரோ? சிவரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் சீரிஸ். அதோட சீசன் 2 வரப்போகுது அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. 5 நிமிஷம் ட்ரெய்லர் வந்திருக்கு, நல்லா இருக்குன்னாரு. ஆமா பிரகாஷ் ப்ரோ ஹிட் ஆயிடுச்சு. கேம் சேஞ்சர் என்னவும் நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு கூட சங்கர் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரதர், அந்த படத்தை பத்தி பேசினா நிறைய பேரு நீங்க வந்து பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி வரனாலதான் அப்படி பேசுறீங்கன்னு முன்கூட்டியே ரொம்ப நாளமா அப்படி பேசிட்டு போல அவங்க பார்க்க மாட்டாங்க. விடாமுயற்சி வரனால நீங்க ஒரு டாபிக்கை பேசுறீங்க, நெகட்டிவிட்டி பரப்புறீங்க. அதனால வந்து அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எதுவுமே நம்ம வந்து விவாதிக்கிறதா இல்லை. ஏன்னா பொங்கல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசலாம்னு என்னுடைய மைண்ட் செட். தனியா நம்ம என்ன சொன்னாலும் தப்பா படும். அதனால வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அந்த படத்து மேல நம்பிக்கை இல்லை. டீச்சர் பார்த்து நம்பிக்கை இல்லை, கிளிம்ஸ் பார்த்து நம்பிக்கை இல்லை, சாங்ஸ் பார்த்து நம்பிக்கை இல்லை, சங்கர் மேல நம்பிக்கை இல்லை, ராம் சரணோட ஒரு மேலே படத்து மேல வந்து நம்பிக்கை இல்லை, கேரா அத்வானி அவங்க காட்டின விதத்துல நம்பிக்கை இல்லை. எது பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாம இருக்கனால அப்படியே குட்டு வைப்போம். ஒரே நம்பிக்கை கார்த்தி சுப்புராஜ் அந்த படத்துக்கு வந்து கதையை எழுதியிருக்கிறாரு. அடுத்து வந்து இந்த வேல்பாரியோட ரைட்டர் சு வெங்கடேசன் வந்து கூடுதல் திரைக்கதைன்னு சொல்லுவாங்க. கூடுதல் திரைக்கதையில வந்து அவர் இருக்கிறாரு. ஒருவேளை அவரோட திரைக்கதை என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணி படத்துல வந்து என்னை வந்து பாசிட்டிவா சொல்ல வைக்கலாம். அதனால அது மட்டும் தான் நான் இப்ப எதுக்காக வெயிட் பண்றேன். இந்த படத்துல எதுக்காக வெயிட் பண்றேன்னா, சு வெங்கடேசன் முதல்ல படத்துக்கு வராரு. அந்த படத்துக்கு வரனால நான் அதை எதிர்பார்க்கறேன். அவ்வளவுதான். அது இல்ல ப்ரோ. எப்படியும் பாசிட்டிவ் வியூஸ் வராது. நான் சொல்றது கலெக்ஷனா புஷ்பா மாதிரி கலெக்ஷன் வருமான்னு கேக்குறேன். அது சுத்தமா நம்பிக்கை இல்லை. சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த படம் புஷ்பா மாதிரி வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ரூட்டட் படம் கிடையாது. காந்தாரா, புஷ்பா, மற்ற படம் இது மாதிரி ஃபுல்லா இந்த 1000 கோடி கலெக்ஷன் படமா ஒரு ரூட்டட் படமா இருக்கும், இல்ல ஃபேண்டசி படமா இருக்கும், இல்ல ஹிஸ்டாரிக்கல் படமா இருக்கும். அதாவது கல்கியை பாத்தீங்க, ஃபேண்டசி பிளஸ் ஹிஸ்டாரிக்கல் ரெண்டு கலந்துட்டாங்க. அதாவது மித்தாலஜின்னு சொல்லுவோம், அதையும் சேர்த்து கலந்துட்டாங்க. பாகுபலி 2, பாகுபலி எல்லாம் வந்து அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன். கேஜிஎஃப் பாருங்க, ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மாதிரி. கேஜிஎஃப்லாம் கிட்டத்தட்ட அந்த ஒரு பீரியட்ல ஆக்ஷன் த்ரில்லர் அது மாதிரி ஏதாவது வித்தியாசமா இருக்குன்னா கேம் சேஞ்சர் அப்படி எதுவும் கிடையாது. வழக்கம் போல ஒரு எலெக்ஷன் கமிஷனர், ஒரு ஊழல், அதுல வர அப்படி நியாய தர்மங்கள் அப்படி வருது. அதுல பிரம்மாண்டம் பாட்டுக்கு நான் 10 கோடி 5 கோடி செலவு பண்றேங்கிற கதை தான் அது. அதனால அது வந்து ஹிந்தி பெல்ட்ல ஓடும் கூட நம்பிக்கை, அதாவது நார்மலா கூட ஓடும் நம்பிக்கை இல்லை, இல்ல ஹிந்தி பெல்ட்ல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆந்திரால மட்டும் ராம் சரணுக்கான அந்த ஃபேன் பேஸ் இருக்கனால ஆந்திரால மட்டும் அந்த படம் வேணா அந்த ஓப்பனிங் நல்லா அழலாமே தவிர மற்ற ஏரியாக்கள் எல்லாத்தையும் வேர்ட் ஆஃப் மவுத் பொறுத்து மட்டுமே. இருக்காரு ரைட் பண்றாங்க ப்ரோ. சு வெங்கடேசன் அவரு பண்றாங்க.
ஆமா அது என்ன எம்பிஆருக்கு ஹெல்ப் தானே பண்றாரு ரைட்டர், அதனால தப்பு கிடையாது. ரைட்டர் அவங்க எம்பிஆர் இருந்துட்டு பாலையா வந்து எத்தனை எத்தனை வருஷமா எம்எல்ஏ இருக்காரு தெரியுமா? பாலையா தொடர்ச்சியா அவர் 3வது முறையோ 4வது முறையோ தொடர்ச்சியா ஆமா எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவரு எல்லா படமும் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இப்ப இவரு யாரு, பவன் கல்யாண் துணை முதல்வராகவே ஆயிட்டாரு. துணை முதல்வராக இன்னும் 3 படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே நடிச்ச படங்கள் பெயிண்டிங், இப்ப புதுசா ஒரு படம் கமிட் ஆயிருக்கிறாரு. கமிட் ஆன படம் தானே, கமிட் ஆன படம் தான் கண்டினியூ பண்றது. ஆமா புதுசா ஒரு படம் நடிக்க வேற போறாராம். இது வேற தனி கதை. அது தெரியாது ஏதோ பேசுறீங்களா? யாரு ப்ரோ. எதுவும் அது என்ன பேசல, பிரச்சனை எல்லாமே கதை இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா பர்னி ப்ரோ? என்ன ப்ரோ? ஸ்டார்டிங்ல கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு காமிக்குது. அக்செப்ட் பண்ண ரிக்வெஸ்ட் நடுவுல கொடுத்தா காமிக்கவே மாட்டேங்குது. ஏதாச்சும் பாக்குறீங்களா? அது என்ன ப்ராப்ளம்? இல்ல ப்ரோ, எனக்கு சீரியஸா தெரியல. அப்பப்ப காமிக்குது, அப்பப்ப காமிக்கல. எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்தா மட்டும்தான் காமிக்குதுன்னு சொல்ல, நடுவுல சில டைம் காமிக்கும், சில டைம் காமிக்காது. ஆனா அது அப்படியே எனக்கு காமிக்கும் மிக்சடா பாரு. எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங்ல மட்டும் பேச ஆரம்பிச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள யாரெல்லாம் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ எல்லாமே உடனே காமிச்சிடும். இல்லைன்னா பக் ஆமா. மாதிரி பாதிக்கு மேல வந்து ரெக்வெஸ்ட் மட்டும் தான் இருக்கு, யாருன்னு காமிக்கணும். இது எப்ப தரும் காமிக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ, அப்புறம் வேல்பாரி ஸ்டார்ட் பண்ற டைம்ல, இல்லைன்னா வேல்பாரி முடிச்சதுக்கும் அந்த டைம்ல தான் ரொம்ப காமிக்குது நமக்கு. சரி, ஓகே, பாப்போம் எப்படின்னு சொல்லி. இந்த வாரம் யாராவது ஏதாவது படம் போறீங்களா? இந்த வாரம் நோ ப்ரோ. அடுத்த வாரம் லைன் கிங் விடுதலை 2. 2 படம் தானா? ஆக்சுவலா வந்து இந்த வாரம் அந்த கிரேவ் த ஹண்டர் ரிலீஸ் ஆகும்னு நினைச்சேன். பட் ஆனா இப்ப புதுசா போஸ்ட் விட்டுருக்காங்க, இந்தியால வந்து ஜான்வரி 1 தான் ரிலீஸ்ன்னு சொல்லி. அட போங்கடான்ற ஆயிடுச்சு எனக்கெல்லாம். எந்த படம் ப்ரோ? நான் சரி, கிரேவ் த ஹண்டர் மார்வல் படம். ஓகே, நடுவுல கால் வந்துருச்சு டைட்டில் சொல்லும் போது. டிசம்பர் 13 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. பட் ஆனா இந்தியால வந்து ஜான் 1 தான் ரிலீஸ் ஆகுதான். அதுவே எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டட். பட் ஓகே. ஆனா எனக்கு வந்து மிஸ் யூ மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அந்த படம் அந்த படம் பார்க்கலான்னு இருக்கேன். மேபி ப்ரெஷ் ஷோ இருக்கு அந்த படத்துக்கு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதில் வர ரிவ்யூஸ் வச்சு போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். வேற எந்த படம் தெரில. சூது கவு 2 அது எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு ரிலீஸும் ஆகாதுன்ற மாதிரி தானே சொன்னீங்க ஏது சூது கவு 2வா? உங்க ஏரியால? அது டவுட்டு தான் ப்ரோ. இப்போ இது ரொம்ப சின்ன படம் தானே. மிஸ் யூ கூட மேபி சித்தார்த் ஒரு இது இருக்கிறதுனால யாராவது டிஸ்ட்ரிபியூட் இருக்கலாம். பட் ஆனால் சூதுகவு 2 எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கா ப்ரோ? நல்ல ரிப்போர்ட் வந்து சின்ன சின்ன தமிழ் படங்கள்லாம் இங்க நல்ல ரிப்போர்ட் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் இங்க ரிலீஸ் ஆயிருக்கு. போர் தொழில் இந்த அது மாதிரி மாதிரி படம். வந்திருக்கு. எனக்கு வந்து அயோத்தி அந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்போ அயோத்தி வந்து நல்ல ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சு இங்கே ரிலீஸ் ஆச்சு. அப்பயும் நான் தேட்டரை போய் பார்த்தேன். எனக்கு அயோத்தி தான் அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. டாக்டர் வந்து கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த 50% ஆக்குபென்சி அது இருந்துச்சு. பட் ஆனால் கேரளாவில் தியேட்டர்ஸ் வந்து க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் டைமில், டாக்டர் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸா 3 வீக்ஸான்னு தெரில. அதுக்கப்புறம் தான் வந்து கேரளாவில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக 3 வீக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4th வீக் ஓடிடியில் வந்துருச்சு. ஓடிடியில் டிவி ப்ரீமியர் சம்திங் லைக் தட் வந்துருச்சு. அந்த ஒரு வாரம் மட்டும் இங்கே கேரளாவில் ஓடிச்சு. பட் அப்படி போய் தேட்டரில் பார்த்தேன். அதுதான் நான் லேட்டாக பார்த்த தமிழ் ஃபிலிம்ஸ் அப்படின்றது. இல்லைன்னா நான் பிரகாஷ் ப்ரோ சொல்கிற மாதிரி தான். எனக்கு வந்து ஒரு படம் பார்க்கணுன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 days ஆர் 3 days மேக்ஸிமம் ஃபஸ்ட் டே பார்த்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த 2 to 3 daysல வந்து படம் பார்த்துடணும். இல்லைன்னா எனக்கு அது தேட்டரில் போய் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிடும். நம்ம செய்வாங்க என்ன ப்ரோ வித்யாக்கா அந்த படம் பாத்தீங்களா? இந்த எஸ்எம்எஸ் சந்தானம் மாதிரி வந்து ஐயோ தலையில கை வச்சுருவாங்க. நம்மளாம் கேன்சல் பண்ணிட்டோம். பேசே கட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. அந்த சம்பவம் இவங்க அடிக்கடி நடக்கும். பழகிக்கங்க. இல்லை, ஸ்பேஸ் கட் ஆயிடுச்சு. அது என்ன ஷுவரா தெரியல. கட் ஆயிடுச்சு. மாவீரன் ப்ரோ ஏதோ கேட்டீங்க, என்ன ப்ரோ? இல்ல அந்த படம் விக்கி வித்யாக்கா ஒவ்வொரு வீடியோ எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்ல ட்விட்டர்ல. நீங்களும் பாருங்கன்னு சொன்னேன். எல்லாம் ஆவரேஜா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறேன் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு தான் வந்து 2 படம் பார்த்தேன். ஸோ அதனால வந்து
இந்த படம் பார்க்கல. பட் ஆனா ஃபுல் வெட்டி தானே, அதனால வந்து பார்க்குறேன் கண்டிப்பா. அந்த படமும் இருக்கா. அப்புறம் அக்னின்னு சொல்லி ஒரு படம் இருந்துச்சுல்ல அமேசான் பிரைம்ல, அந்த படமும் பார்க்கலான்னு இருக்கேன். அதுவும் வந்து ஓரளவு டீசெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் தெரில, பார்ப்போம். எனக்கு அது ட்ரெய்லராகவே பிடிச்சிதான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வாரம் ஓடிடியில் வந்து இது வருதுன்னு நினைக்கிறேன், சிங்கம் அகைன். அந்த படமும் பார்க்கணும். அக்னி வந்து தமிழ்ல இல்லையே, தெலுங்குல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹிந்தி ப்ரோ. நான் ஒரிஜினல் லாங்குவேஜ் சிங்கம் மேகன் வந்து நான் பார்க்கணும், இந்த வாட்டி பார்க்கணும். எப்படித்தான்டா இருக்கு, நானும் எடுத்து பார்த்துறேன்டான்னு பார்க்கணும். ஏன்னா தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைச்சிட்டு வெறுப்பாகி வேறான்னு விட்டாச்சு. கடைசியில பக்கத்து வரைக்கும் போய் ஏன் ஓகே அதுக்கு ஓகே. பார்க்கலாம்லாம் முடிவு பண்ணீங்களா? அதை பார்க்கலாம்னு முடிவு இல்ல பண்ணி பூல்புலையா 3 பார்க்கலாம்னு தோணுது. நான் போல்புலாயா 3 அல்லது சிங்கம் மேகன் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பார்க்கலாம்னு போனேன். அதை ட்ரெண்ட் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ரெண்டுமே போகிறேன்னு சொல்லிட்டனால விட்டுட்டேன். அவர் தான் நிறைய இடத்துல உங்களை காப்பாத்தி விடுறாரு. அவரை ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். பூல்புலையா 3 உண்மையிலே தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த சாங் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸ்பீக்கர்ல கேட்கும்போது ஒரு ஆமி ஜே தோமார் ஒரு சாங் ஒண்ணு வரும், பூல் ராரா மாதிரி. இது அது வந்து இது சந்திரமுகி ரீமேக் தானே? ஆமா, நான் அது ஒண்ணு மட்டும்தான் ரீமேக் பண்ணி சந்திரமுகி ஃப்ரான்ச்சைஸ். remake. சந்திரமுகி ரீமேக் பண்ணி ஃப்ரான்ச்சைஸ் அது. அப்படியா? எனக்கு யாரும் காட்ட பூல்புலையா மாட்டேங்குது 1 புதுசா தான் speaker. சந்திரமுகி. சந்திரமுகி இல்ல, மலையாளத்துல ஒரு படம் வந்திருக்கு. பிரியதர்ஷன் தான் பண்ணாரு. மணிச்சித்திரத்தாள் அவரே தான் பண்ணாரு பூல்புலையா 1. அதை அப்படியே அவங்க கண்டினியூ பண்றாங்க. ஓ ஓகே. ஏதோ ஒன்று. அது பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி சிங்கம் அகைன் ட்ரை பண்ணுவேன். அதுல எனக்கு என்ன அந்த ராமாயணத்தை எடுத்துட்டு வந்தது மட்டும்தான் ஒரு மாதிரி தெரியுது. பட் பார்ப்போம் படமா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு அந்த ஜாக்கி ஸ்ரோப் பையன் இருக்கார்ல, டைகர் ஸ்ரோப், அவர்லாம் அவருக்கு இருக்கிற பிசிக் அழகா சூப்பர் படமா பண்ணிட்டு போவாங்க. நல்ல கதை இருக்கு. அவர் இங்க இருந்து எல்லா ரீமேக் பண்ணி படத்தையும் சட்டை கட்டிட்டு வராரு. குரங்கு மாதிரி எல்லா படத்தையும் சட்டை கட்டிட்டு வராரு. அவர் ஏன் பயங்கரமா ட்ரோல் பண்ணுவாங்க. அங்க அவர் ஜம்ப் பண்ணிட்டே பாகி இருப்பாரு, குரங்கு 1, மாதிரி பாகி ஜம்ப் 2, பண்ணிட்டே பாகி தான் 3, இருப்பாரு. பாகி 4ன்னு பாகி அது 1, 2, எல்லாமே 3, நம்ம 4ன்னு படம் அவர் தான். பாட்டு வராரு. வேட்டை, அப்புறம் அந்த சத்யராஜ் பையன் ஒரு சத்யான்னு ஒரு படம் க்ஷணம் பண்ணாரு, அது. க்ஷணம் க்ஷணம் ரீமேக். அப்புறம் யாரு bro? மலை. எந்த ஹீரோ? டைகர் ஷெராஃப். அது வார் நல்லா இருக்கும் bro. வார்ல கூட அவரு ரித்திக் ரோஷன் அவர். பிரகாஷ் ப்ரோ அவரோட டெபியூ ஃபிலிம். நான் அப்பதான் குஜராத்துக்கு முத போயிருந்தேன். ஹீரோ பந்தின்னு, அது ஒரு அல்லு அர்ஜுன் படத்தோட ரீமேக். பயங்கரமான படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கமர்ஷியல் மசாலா படம். சாங்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும், ஃபைட் சீன் பயங்கரமா இருக்கும். அவர் டெபியூ ஆன ஹீரோ பந்தின்னு. இன்னமும் நான் அப்பப்ப அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி பார்ப்பேன். அது வேணா ட்ரை பண்ணுங்க. ஜாலியான ஒரு படம், நல்லா இருக்கும். மேக்கிங் எல்லாமே ரிச்சா சூப்பரா இருக்கும் பார்க்கவே படம். அல்லு அர்ஜுன் படம் அது நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல. அல்லு அர்ஜுன் அவர் ஃப்ரெண்டோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணி பிரகாஷ் ராஜோட பொண்ணு இவங்க நாடோடிகள் மாதிரி சேர்த்து வச்சிருவாங்க. இவங்க கடத்திட்டு போய் அடி அடிச்சு விசாரிப்பாங்க. இவரு போன இடத்துல இன்னொரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சுவார். பிரகாஷ் ராஜோட 2வது பொண்ணு. பருகு சொல்றீங்களா? அது நான் தெலுங்குல பார்க்கலாம். நான் அது ஒரு அல்லு அர்ஜுன் படம். தெலுங்குல நான் பாத்திருக்கேன் அந்த படம். அது தெலுங்குல நம்ம அல்லு அர்ஜுன் படம் எல்லா படமும் Bro, பார்த்துருக்கேன். பிரகாஷ்னா எவ்வளவு திரும்ப படம் பாப்பீங்களா? அதான் சொல்றேன், தெலுங்குல ஜூனியர் என்டிஆரும் அல்லு அர்ஜுன் நடிச்ச எல்லா படமே பார்த்திருக்கேன். அவங்க நடிச்ச எல்லா படமும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். மகேஷ் பாபு படம் கூட நான் 1-2 படம் பார்க்காம இருந்திருப்பேன். ஆனா ஜூனியர் என்டிஆர் படமும் அல்லு அர்ஜுன் படமும் அப்பயே 2010 ஒரு 13லயே எல்லா படத்தையும் பெண்டிங் இல்லாம முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வர ஒவ்வொரு படமும் தியேட்டர்ல பார்த்திருக்கேன். சரி, அல்லு அர்ஜுன் படம்லாம் நான் பேர் சூர்யா, நான் இல்லை இந்தியாலாம் மாரி சினிமாஸ் முதல் ஷோ உட்காந்து பார்த்தேன். நீங்க இந்த படம் இல்ல bro, பாருங்க, நல்ல ஸ்டைலிஷா. அப்பா ஒரு ஆக்டா, அம்மா ஒரு தமிழ் ஆக்டர். நான் தெலுங்கு படம், நீங்க சொல்ற தெலுங்கு நான் பாட்டு தெலுங்கு படம் எல்லாம் சொல்றீங்க நீங்க. அதான் கேட்டேன். நீங்க பேசுற இடத்துல சவுண்ட் அதிகமா கேட்டா எனக்கு சரியா கேட்கல. இருந்தாலும் வினோத் ப்ரோ பாக்குறீங்க ஈக்குவலா தெரியுது. சவுண்ட் கொடுக்குறாரு. ஆமா. பிரகாஷ் ப்ரோ, சூர்யா 45 மியூசிக் டைரக்டர் பத்தி பேசிட்டீங்களா? சாய் அபயங்கர் வரணி அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அவர் எப்படி நேத்து நம்ம வருவாருன்னு வந்து நினைக்கிறீங்க? புதுசா மியூசிக் இல்ல, இதுக்காக தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து ஏற்கனவே இந்த சினிமாட்டோகிராஃபர் பத்தி நம்ம பேசணும்ல, எதுக்காக ஆரம்பிச்சோம்னா டெய்லியும் வரணும். அந்த மியூசிக் டைரக்டருக்கு தனியா தெரிஞ்சா ஏஆர் ரஹ்மான் வந்து படத்துல விலகிட்டாருன்னு தெரியும். அதுக்காக தனியா வந்து ஒரு 4 அப்டேட் சொல்லும்போது சேர்த்து சொல்லிக்கலாங்கிறதான் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அவங்க அப்டேட் விட்டுருக்காங்க. எனக்கு வந்து இந்த அனிருத் இடத்த வந்து உடனே ஃபில்அப் பண்ண ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு எல்லா டக்குனு ஒரு போஸ்ட் போடுறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு ஹைப் இல்லைனாலும், பட் ஏன்னா இது மாதிரி ஒரு யங்ஸ்டர் வர்றது நல்லதுதான். ஏன்னா அனிருத் மட்டுமே இப்ப வந்து ஒற்றை புள்ளியா இருக்கிறாரு. ஒரு அடுத்த கட்ட ஒரு
ஹைப் ஏத்துற ஒரு மியூசிக் டேரக்டர் ஒற்றை புள்ளியா, அதாவது கிட்டத்தட்ட எப்பவுமே நம்ம ஒரு பாஷையில ஒரு சொல்லுவாங்க மோனோபோலியா, கிட்டத்தட்ட மோனோபோலி மாதிரி தான் அனிருத்தோட இருக்கிறது. அந்த வகையில ஒரு யங்ஸ்டர், அதாவது ரொம்ப இளம் இளம் பருவத்துல ஒருத்தர் வந்து மியூசிக் டேரக்டரா வர்றது. அது ஏற்கனவே 2 ஹிட் சாங்ஸ், அந்த ரெண்டுமே வந்து செம்ம வைரல். ஒன்னு 173 மில்லியன் வியூஸ், ஒன்னு 193 மில்லியன் வியூஸ் யூடியூப்ல. அந்த அளவுக்கு அப்படி வியூஸ்லயே 173 மில்லியன், 193 மில்லியன், இப்படி 2 பாட்டும், இப்படி 2 இந்த பாட்டும் வருஷம் பயங்கரமான ரீல்ஸ். இந்த வருஷம் கோட்டு இந்த இந்த படம் வேட்டையன்லாம் டஃப் கொடுத்துட்டு இருக்காரு ஸ்பாட்டிஃபை யூடியூப்ல ஆல்பம் என்ன வச்சு. சொல்றேன், என் பையன் சின்ன பையன் 2.5 வயசு தான் ஆகுது. அவனுக்கு வந்து இந்த கட்சி சேர பாட்டை போட்டா அப்படியே கண்ணு முடியாம பார்ப்பான். அப்பன மாதிரியே இவங்க வந்து நல்லா இருக்கேன்னு பார்ப்பான். அது மாதிரி இது மாதிரி வந்து குழந்தைங்க முத கொண்டு ஒரு பாட்டை விரும்பி பார்க்குது அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒருத்தர் வந்து அப்கமிங் மியூசிக் டேரக்டரா வரலாம். அது வந்து இவங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு பையன். அது போக அப்பா அம்மா 2 பேரும் பாடகர்கள், திப்பு ஹரிணி. அந்த பாடகருங்கனால அந்த மியூசிக் எல்லாம் கரெக்டா சொல்லியிருப்பாங்க. அந்த பட்சத்துல உண்மையை அடுத்த ஒத்துக்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இவ்வளவு இப்படி சொல்லுவீங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. ஏங்க அந்த பாட்டு பாத்துறீங்களா இல்லையா, அந்த கேர்ள்ஸ் இல்ல அந்த பாட்டு பார்த்து நான் சொல்லல. பையனும் பாப்பா, அவங்க அப்பா மாதிரியே பாப்பா சரௌண்டிங், அப்படின்னு சொன்னீங்களா, அதை சொல்லுங்க. ஆமா சரௌண்டிங் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அந்த நான் என்ன பையன் பாக்குற ஸ்டாக்லயே நம்மளும் சேர்ந்து பாத்துக்கலாம். இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் தனியா பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பையன் பார்க்கும்போது சேர்ந்து பார்த்தோம்னா உனக்கு தப்பா தெரியாது. பாட்டு உட்காந்துக்க வேண்டியது, அப்படியே பேங்க் முன்னாடி உட்காந்துக்க வேண்டியது முன்னாடி. அந்த மாதிரி பாட்டு கொடுத்தா எவ்ரி 10 இயர்ஸ் தமிழ்ல வந்து ஒரு சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் வந்துகிட்டே இருப்பாங்க. வரணும். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் வந்தாரு, அப்புறம் மோனோபோலி மாதிரி ஆயிடக்கூடாது. கரெக்ட். எனக்கு என்னன்னா ஒரே ஒரு மட்டும் விஷயம் வந்து எனக்கு என்னன்னா, அந்த அனிருத் வந்தாரா வரும்போது 3 அப்படிங்கிற ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் முதல்ல ஒரு அறிமுகமான ஒரு 3, அதுக்கப்புறம் 2-3 படம் ஸ்மால் பட்ஜெட் படம். வணக்கம் சென்னை இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் பண்ணார். அவர் பண்ணும்போது எதிர்நீச்சலே சின்ன படம் தான், எதிர்நீச்சல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் பெரிய பெரிய படங்கள் வந்துச்சு. வேலையில்லா பட்டதாரி வரைக்கும் வந்து. அதுக்கப்புறம் தான் அவர் 2014 தான் கட்சி படம், 2015 வேதம். அவங்க வந்து 2011 அறிமுகமாகி ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் பெரிய நடிகர் படம் கிடைக்குது. ஆனா இவருக்கு எடுத்த உடனே ஒரு லாரன்ஸ் படம், ஒரு அது எப்படின்னா எல்சியூன்னு சொல்ல போற லோகேஷ் நாயக் தயாரிப்பு. அடுத்த படமே சூர்யா படம். அப்படியே 2மே பெரிய படமா இருக்கு. ஒரு படம் வந்து ரொம்ப பெரிய படம் அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து எடுத்த உடனே இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கேங்கிற அந்த ப்ரெஷர் ஒரு போயிட்டு இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி. அந்த கோல்டன் டிக்கெட் ஈஸியா கிடைச்சிருச்சு அவருக்கு. அதை அவர் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அவர் இது மாதிரி இடத்துக்கு வர முடியும். இந்த படமும் ஒரு படம் மட்டும் ரொம்ப பெரிய படம் சொன்னீங்களா, அது எந்த படம் ப்ரோ? சூர்யா 45 தானே சொல்றேன். அதாவது ஒரு படம் பெரிய படம், இது ரொம்ப பெரிய படம். சொன்னீங்களோ? இதுவும் இருக்கு ப்ரோ, படம் பெரிய படம். ஆமா அதுவும் பேசிட்டு இருக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதன் படம், மைத்ரி அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் யாரோ ஒருத்தர் டேரக்ட் பண்றாரு. அந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டேரக்டரா பேசுறாங்க. நான் சொல்றது பெரிய ரொம்ப பெரிய படம் சொல்ல சூர்யா படத்தை சொல்றேன். ஏன்னா சூர்யாங்கிறது பெரிய ஸ்டார் இல்ல. இன்னொருத்தர் பேசுறாரு யாரு ப்ரோ? லாரன்ஸ்னாலே குஷி ஆயிடுறீங்க நீங்க. யாரு நானா? ஆமா லாரன்ஸ் வந்தேன்னா நீங்க வந்து என்ன ஒரு ஃபேன் தான் நினைக்கிறேன். தெரியும் அன்னைக்கும் இதே மாதிரிதான் அந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றவும் பேசுவீங்க. இப்ப பெரிய படம்னா சூர்யா பத்தி சொல்றாருன்னு தெரிஞ்சே கேக்குறீங்க பாத்தீங்களா? நான் சூர்யா ஃபேன் தான் ப்ரோ. அவரு நம்ம படத்தை சொல்றாரான்னு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி கேட்டேன். ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ, கலக்கிட்டு இருக்க மாதிரி. அவர் ஆக்டிங் விட்டுட்டு இதுல வந்துட்டாருன்னா இன்னமும் நல்லா பெஸ்டா இருப்பாருன்னு தோணுது. அமரன்லாம் எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆல்பம் விட்டு எனக்கு தோணுன படம் தங்கலாம் தான். மினிக்கி மினிக்கி அந்த தங்கராணி சாங்கு அவர் தேட்டர்ல கேட்கும்போது அறுவடை சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அமரன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ப்ரோ செலக்ட் அதுக்கு அர்த்தம் சரி பரணி ஆரம்பிச்சிடலாமான்னு வரும். ஆக்ட் 2 நிமிஷம். என்னது ப்ரோ வேல்பரியா? ஆமா அத மனோஜ் ப்ரோவே சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் விட்டுருந்தேன். அதெல்லாம் கரெக்டா ஷார்ப்பா 9 தான் இருப்பாரு. அப்புறம் நான் இன்னைக்கு அதை யாராவது ப்ரொடியூஸ் பண்ணாங்களா டிவிவி அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்பதான் அவரோட டாக்குமெண்ட்ரி வந்துச்சு. இப்போ ஆர்ஆர்ஆருக்கு மட்டும் தனியா ஒரு டாக்குமெண்ட்ரி விடுறாங்க போல. அதுக்குமே நான் வெயிட்டிங். டிசம்பர் சொல்லியிருக்காங்க. நியாயம் பண்றாங்க. அந்த ராஜமௌலி டாக்குமெண்ட்ரி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. விஷுவலாவே பயங்கரமா இருந்துச்சு.
பிரகாஷ்ண்ணா சொல்லுங்க. ஓ ராஜமௌழி டாக்டர் பக்கத்துல ஃபேன் பாத்துருக்கீங்களா? நல்லா ஓடுதாண்ணா? இருந்துச்சு அது. ஏங்க, இல்ல இந்த பக்கத்துல பரணி ஃபேன் சொல்லுங்க. ஓடுதான்னு கேட்டேன். ஆமா, வேல்பாரி சொல்லப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே ஓகே வேல்பாரி ஆனா சொல்றது ஆஃப் பண்ணிரு. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஃபேன் ஓரெல்லாம் சத்தமா கேட்கறது தான் பெரிய அயற்சியா இருக்கு. ஆமா ஆமா அது கேட்கும்ண்ணா. நானே வந்து இப்போ என்னோடல கேட்காது தெரியல கேட்குமான்னு. எனக்கு அப்பப்போ டவுட்டா இருக்கும். ஏன்னா முன்னாடி இருந்த ஹெட்செட்ல கேக்குதுன்னு சொல்லுவாங்க, இப்ப கேட்கலன்னுவாங்க. இல்ல எனக்கு இப்ப புரியல. யாருமே 6 மாசம் நம்ம ஸ்பேஸ் வர்றோம் அப்பெல்லாம் கேட்கல, இந்த 2 நாளா கேக்குதுன்னா இப்ப ஹெட்செட் மாத்தணுமோ? எனக்கு அதெல்லாம் தெரியலண்ணா. ஆனா கேக்குது ஃபேனை மாத்தணும். அவ்வளவுதான். இல்ல ஏன் ஃபேன்ல ஃபேன்ல சவுண்ட் இருக்கிற வர மாதிரி தூசி தெரியல எனக்கு. ஃபேன்ல இருக்கிற தூசி எடுத்துட்டாலே போதும். சரி ரைட், ஓகே, கிளியர் பண்ணிடுவோம். அப்பனா கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா அதுதான். நீங்க ஏதாவது போறீங்களா பிரகாஷ் இந்த வாரம்? சூதுகம் 2 மிஸ் யூ வேற என்ன தளபதி போறீங்க? தளபதி ரீரிலீஸ் வேணா போவேன். ஏன்னா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். மனிதத்தன படத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு 2-3 படம் பிடிக்குங்க. அதுல தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப தளபதி குணா ரீ ரிலீஸ் ஆனப்ப ஏன் போல? குணா படம் தியேட்டர்ல போய் பாக்குற அளவுக்குலாம் இருக்காதுங்க. அந்த படம் வந்து ஒரு மாதிரியான படம். அந்த படத்தை வந்து தனியா பார்க்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லா சீனும் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது குணா. தளபதி அது எல்லா ஓகே. சீனும் நல்லா இருக்கும். அதாவது ஒரு படமா தளபதி நல்லா இருக்கும். ஒரு கல்ட்டா வந்து குணா கொண்டாடலாம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கொண்டாடுற படம் வேற, என்ஜாய் பண்ற படம் வேற. தளபதி நம்ம என்ஜாய் பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலா நான் வந்து தளபதி படம் வந்து இது ஆன்லைன்ல தான் பார்த்தேன். அது அந்த படம் ஸ்டார்டிங்லயே வந்துட்டு அந்த ஒரு ட்ரெயின்ல வந்து அந்த சாங்கோட ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு அந்த படத்துக்குள்ள. ஸ்டார்டிங்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த சாங்கோட. எனக்கு அந்த சாங் ரொம்ப ப்ரோ பிடிக்கும். பிரகாஷ் ஒரு சின்னதா தேட்டர்ல பாக்கலையா நீங்க தளபதி? நான் தேட்டர்ல பார்க்கல bro. நீங்க இல்ல ப்ரோ, உங்களுக்கு தெரியும் ப்ரோ. ஏங்க, பிரகாஷ் ப்ரோ. தளபதி பிறந்தப்பெல்லாம் குழந்தைங்க நான். ஏங்க நியாயம் பண்றீங்க? குழந்தையா புரியல எனக்கு. இல்ல ஒரு 3-4 வருஷம் தானே இருக்கும். ஏங்க இப்படி பண்றீங்க? எனக்கு மேல எத்தனையோ வயசான மாதிரி. எப்போ கொடுமை 92 எப்பதானே வந்தது? 92 தளபதி எப்ப ரிலீஸ் ஆச்சு? இருங்க, தளபதி எப்ப ரிலீஸ் ஆச்சு? 91ங்க 91ங்க கை குழந்தை. என்ன ப்ரோ 2-3 வருஷம் இருக்கும். கை குழந்தையா? சொன்னப்ப டெஸ்ட் போயிருக்கீங்க. அநியாயம் பண்ணாதீங்கண்ணா. ஏங்க சீரியஸா பிறக்கலே சொன்னாங்க. அவரு நான் 35 பிறந்துட்டு கை வயசுன்னு சொல்றாரு. குழந்தை. அப்புறம் ப்ரோ அன்னைக்கே சொன்னீங்க 88ன்னு. ஏங்க நான் என்னைக்கு 88 சொன்னேன்? ஏங்க இந்த அநியாயம் சரி பண்றீங்க? 89. சரி 89. சரி அப்படி 90 பார்த்தா மட்டும் கை குழந்தை. 89 சரிங்க 91 நான் கை குழந்தை தானே? நான் கை 91 படம். குழந்தைனா ஒரு வருஷம் தானே கை குழந்தை. நடக்கிற வரைக்கும் தானே கை குழந்தை. 2 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைங்கிறது கை குழந்தை. 2 வயசுக்கு மேலதான் அந்த குழந்தை வந்து கை குழந்தைங்கிற ஸ்டேஜ் இழந்துரும். என்னமோ சொல்றீங்க போங்க. நடக்கிற Bro, வரைக்கும் உங்களுக்கு தான் அப்ப 10 சரி வயசாவே நம்ம இருந்திருந்தாலும் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். 10 வயசாவே இருந்திருந்தாலும் நீங்க தெளிவா படத்துக்கு சொல்றேன். போயிருக்க முடியாது தனியா. இல்ல இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க தெளிவா. ஒருத்தர் கல்யாணம் பண்றாருன்னு வச்சுங்களேன். கல்யாணம் பண்ணி அந்த ஒரு அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும்தான் ஒரு புது மாப்பிள்ளை. ஆனாலும் அவரை வந்து ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு கல்யாணம் 4 தேதி வர வரைக்கும் புது மாப்பிள்ளை ஏன் சொல்றோம்? அது மாதிரிதான் கை குழந்தைக்கான உதாரணம். 2 வயசு வரைக்கும் கை குழந்தை தான். பிரகாஷ் bro, அப்படியே நீங்க போயிருந்தாலும் உங்க அப்பா உங்களுக்கு குணாக்கு தானே கூட்டு போயிருப்பாரு. ஆமா அது வேணா உண்மைதான். கூட்டு போயிருந்தா குணாக்கு தான் கூட்டு போயிருப்பாரு. 2 ஒரே நல்லா தானே ரிலீஸ் ஆச்சு. ஆனா அவர் கூட்டு போயிருந்தது எனக்கு தெரிஞ்சு அந்த படம் தான் கிடையாது. எனக்கு எவ்வளவு கூட்டு போக வாய்ப்பே இல்லை. கை குழந்தை எங்க அப்பா அந்த குலமா பண்ண மாட்டாரு. நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஃபர்ஸ்ட் படம் இது ப்ரோ? தியேட்டருக்கு போன ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை வயசுல? நிறைய படங்கள் ஞாபகம் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் இந்த குழந்தை பருவத்துல கொஞ்சம் அதீத ஞாபக சக்தி மாதிரி அங்க என்ன நடந்துச்சோ எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரி எனக்கு 5 வயசுல இருந்தே ஞாபகம் இருக்கு எல்லாமே. கர்ணன் ஒரு படம் சிவாஜி 5 வயசுல இருந்தே ஞாபகம் இருக்கு. கரெக்டா 5 வயசுல இருந்து என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே டோட்டலாவே ஞாபகம் இருக்கு. அது என்னன்னு தெரியல. பல படங்கள்ல இருந்து எதுவுமே மறக்கல. அதாவது எல்லா ஒருத்தருக்கு 2 பேருக்கு 1-2 தான் ஞாபகம் இருக்கும். நமக்கு டோட்டலாவே அந்த குழந்தை பருவத்துல என்ன இருந்துச்சோ எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்படி பார்த்து கர்ணன் ஒரு படம் சிவாஜி படம் ரீரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த பீரியட்ல. திருச்சி பிரபாத் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது சிவாஜி தியேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த படம். அதுதான் நான் வந்து விவரம் தெரிஞ்சு போன படம். எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும் கூட்டு போயிருப்பாங்க. அந்த படம் ஞாபகம் இருக்கு. அப்புறம் அதே அந்த சமயத்திலேயே பக்கத்திலேயே பேலஸ் தியேட்டர் ஒண்ணு, அது எம்ஜிஆர் தியேட்டர் சொல்லுவாங்க. அங்க வந்து ஒளிவிளக்கு படம் பண்ணுச்சு. 2 படமும் பேக் டு பேக் பார்த்தேன். எனக்கு ஞாபகம் இருக்க படங்கிறது எனக்கு முதல்ல ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னா அந்த 2 படமும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் பல படங்கள் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்காத படமே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். தியேட்டர்ல வந்து எந்த படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அப்பாவும் சினிமா ரசிகர், அம்மாவும் சினிமா ரசிகர்ங்கிறனால அதிகமா படத்துக்கு போய் பழக்கம். சொல்ல போனா வாரத்துல 2 நாளாச்சும் படத்துக்கு போயிடும் தியேட்டருக்கு போறது. பிரகாஷ் சரி நீங்க சொல்றத பார்த்தா வரம்பு நடக்க போயிடலாமா?
ஒரே அப்ப நிமிஷம் bro, ஒரே சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் பரமநாட்டுக்கு போலாம். பிரகாஷ் ப்ரோ சொல்றத பார்த்தா 5 வயசுல இருந்து எல்லாம் ஞாபகம் இருக்குனாலும் பிரகாஷ் ப்ரோ ரீஇன்கார்ஷன் மோட் போனா கூட வந்து அவருக்கு வந்து இந்த ஜென்மத்துல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு தோணுது எனக்கு. அந்த அளவுக்கு இல்ல எனக்கு ஞாபகம் தெரியல, நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த குழந்தை பருவத்துல ஞாபகம் இருக்காது, 10 வயசுக்கு மேல ஞாபகம் இருக்குவாங்க. எனக்கு இருக்காது. என்னன்னு தெரியல. எனக்கும் இருக்கு. நான் இங்க பாங்க, நான் வந்து பிறந்தப்போ ஒரு வீட்ல இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு 5 வயசுல ஒரு வீட்ல இருந்தேன், அதுக்கப்புறம் வீடு மாறி மாறி வாடகை மாறி மாறி போயிட்டே இருப்பேன். ஆனா அந்த 5 வயசுல இந்த வீட்ல நான் என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ணணும், எத்தனையோ வீடு மாறிட்டேன், என்னால அந்த 5 வயசுல வீடு பண்ண சம்பவம், அந்த தெருவுல நான் என்னென்ன இருந்தோம் எல்லாமே இப்போதைக்கு ஞாபகம் இருக்கு. நான் அந்த தெருவுல இப்ப திருப்பி நான் அதே தெருவு குடி வந்துட்டேன். அதாவது நான் எங்க வாழ்க்கை தொடங்குச்சு அங்கேயே வந்து இப்ப நிக்கிறேன். நான் ஒரே தெருவுல குடி வந்து ஏரியா வீடு வீடு மாறிட்டேன். இப்ப திரும்ப அதே தெருவுல எங்க குடி இருந்தோம் அதே வீட்லயே வந்துட்டேன். இப்ப அந்த இடத்துல புதுசா வீடு கட்டி வேற இடத்துல வந்தாச்சு, அவ்வளவுதான். ஆனா நான் எங்க ஆரம்பிச்சுன்னு அங்கேயே வந்துட்டேன். ஆனா இப்பயும் எல்லாமே ஞாபகம் இருக்கு, அங்க என்னென்ன சம்பவம் இருக்கு என் குழந்தைகள்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரியல, ஃபுல்லாவே ஞாபகம் இருக்கு. படங்கள்ல இருந்து, நடந்துகிட்ட விஷயத்துல இருந்து, அப்புறம் சின்ன பிள்ளைல நடந்த சேட்டையில இருந்து எல்லாமே ஞாபகம் இருக்கு. எதுவும் மறக்கணும்லாம் இல்ல. சரி பாப்போம், சூப்பர் ப்ரோ. பரமநாட்டுக்குள்ள போவோம். இன்னும் கொஞ்சம் சின்ன நம்ம வயசுல இருந்தே கிடைக்காது. ஞாபகம் ப்ரோ இருக்கு. நான் பார்த்த படம் சொல்லிட்டுமா? எனக்கு ஞாபகம் இருக்கு ப்ரோ. நீங்க பேசுறப்ப என்னோட ஓல்டு விஷயம் தான் எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த படம் தியேட்டர்ல வானத்தை போல. ஃபர்ஸ்ட் அஜித் படம் சிட்டிசன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ வானத்தை போல அப்படின்னா அப்பா வந்து பயங்கர விஜயகாந்த் தான். எந்த படத்துமே விஜயகாந்த் படம் எதுவுமே தியேட்டர்ல பார்க்காம இருக்க மாட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்பதான் வந்தேன்னா அந்த படத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. அப்போ ஒரு வாடகை சைக்கிள் தான், அப்பா கிட்ட சைக்கிள் கூட கிடையாது, வாடகை சைக்கிள் எடுத்துட்டு தான் நம்ம ஃபேமிலியா போட்டு வந்தோம். ஸோ பயங்கரமா இருந்தது அந்த மொமெண்ட்லாம். இப்ப நீங்க சொல்றப்ப எனக்கு அந்த ஓல்டு டேஸ்க்கு போன மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ சொல்லும் போது எனக்கு அப்படியே வரிசையா அந்த பேலஸ் அப்படி வரிசையா சொல்லிட்டு இருந்தாருல, அப்படியே ஜூபிட்டர், ராமகிருஷ்ணா, ஸ்டாருன்னு போவாருன்னு பார்த்தேன். ஸ்டாப் பண்ணிட்டாரு. இல்ல சொல்லலாம், நான் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அடுத்த வாரம் வந்து இப்படி உலகம் சுற்றுவாளின்னு பார்த்தேன். அப்படியே ராமகிருஷ்ணால ஒரு இன்னொரு நார்மல் விக்ரம் படம், ஏதோ ஒரு படம் ரீரிலீஸ் ஆயிருந்துச்சு. விக்ரம் படம் என்ன படம் தெரியுமா? தேவையானில அடிச்சிருப்பாங்க, மின்னுக்கும் மண்ணுக்கும். செகண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ரிலீஸ் அங்க ஆயிருச்சு. படம் அது வந்து வந்து ராமேஸ்வரத்துல ஷூட்டிங் வந்து பண்ணுவாங்களா, அந்த படம் தான் ப்ரோ. அந்த படம் தான். எனக்கு வடிவேல் காமெடி தான் இருக்கு. போதும் ஒரு லிஸ்ட் பெருசா போகுது. அட பொறுங்க ப்ரோ, 10 நிமிஷம் லேட் ஆனாலும் சொல்லிடுவாங்க. சரி ரைட், ஓகே போயிடும் ப்ரோ. 10 மணி ஆச்சா முடிச்சு போயிடுவாங்க ப்ரோ. இல்ல இல்ல அப்படிலாம் இல்லைங்க, இப்ப அந்த ஏரியா சொல்லிட்டு தான் போவோம். இல்ல புரியல. ஏரியால எந்த தேட்டருமே இல்ல இப்ப எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ராமேஸ்வரம் அடிச்சிட்டாங்க, ஜிப்டர் அடிச்சிட்டாங்க, பேலஸ் இயங்குது, பிரபாத் மட்டும் மூடிட்டாங்க. அதாவது இப்ப வந்து இயங்குற தேட்டர்னா பேலஸ் மட்டும் இயங்கிட்டு இருக்கு இன்னமும். இப்ப அதுல கங்குவா ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. அதாவது கங்குவா செகண்ட் ஷிஃப்டிங் தேட்டர்னு சொல்லுவோம்ல, இப்ப வந்து கங்குவா போன வாரம் தூக்குனாங்க, தூக்கிட்டு இப்ப பேலஸ் தேட்டர்ல ஓடிட்டாங்க. அந்த பேலஸ் தேட்டர் மட்டும் இன்னும் இயங்குது. அவர்கிட்ட ஒரு தடவை நான் தேட்டர் கரெக்டாக போய் சொன்னேன், ஆனா அந்த தேட்டர் இருக்கிற இடத்துக்கும் இவ்வளவு பெரிய வசதிக்கும் நீங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணா ஃபர்ஸ்ட் ரிலீஸே டப்பு கொடுக்குறாங்க. நான் சொல்லி ஒரு 6-7 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. இன்ன வரைக்கும் அவர் அந்த கொஞ்சம் சீட்டை கூட மாத்தல. போனா அந்த இன்னமும் இந்த மூட்டை பூச்சிங்கிற வார்த்தை அந்த தேட்டர்ல போனா பார்க்கலாம் நீங்க. ஆக்சுவலா அங்கெல்லாம் செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ் பண்ணினா 50 நாள் 60 நாள் ஓடும் ப்ரோ. மார்க்கெட் பக்கத்துல இருக்கனால. முன்னாடி அதெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் இல்லாதப்ப, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஓடிடி இல்லாதப்ப. இப்போலாம் எங்க, இப்போ அப்பெல்லாம் வந்து அந்த செகண்ட் ரிலீஸ்க்கே அவ்வளவு ஆர்வமா காத்திருப்பேன். ஏன்னா இந்த தேட்டர்ல மெயின் தேட்டர்ல வந்து 100 ரூபா கொடுத்து பாக்குறோமா, 50 ரூபா கொடுத்து பாக்குறோமா, அங்கன்னா 10 ரூபா கொடுத்து பார்க்கலாம். நான் பெரும்பாலான படங்கள் 10 ரூபா கொடுத்து பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஒரு செகண்ட் டைம் தேட்டர்ல போய் பார்க்கலாம், 10 ரூபா கொடுத்து பார்க்கலாம். ஆனா மகேஷ் பாபு படம் உட்காந்து நினைப்படனே, அப்புறமேட்டு வந்து கடைசியா வீரம் ஜில்லா முதற்கொண்டு செகண்ட் ரிலீஸ் போய் 2வது தடவை 3வது தடவை பார்க்கறது நல்லா இருக்கும். அந்த தேட்டரு ரம்பாலே வந்து வீரம் வந்து ஒரு 3 தடவை பார்த்துருக்கனாலும் அங்க வந்து ஒரு 6வது தடவை 7வது தடவை பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா 10 ரூபா கொடுத்து பாக்குறோம், நல்ல குவாலிட்டியான தேட்டர்ல பாக்குறாங்கிற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் எல்லாமே முடிஞ்சு, அந்த ஷிஃப்டிங் தேட்டர் எல்லாமே க்ளோஸ். முருகன் தேட்டர்னு ஒண்ணு இருந்துச்சு, அது காலி. மகாராணி காலி. இப்படியே கொஞ்ச நேரம் தான் நான் காலி ஆயிடுவேன், மனோஜ்குமார் டென்ஷன் ஆயிடுவாரு. அவர் வந்து பாடி கர்நாடகத்துல ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு ஆன்சர் தான். சொல்லுங்க. ஜில்லா பெஸ்டா, வீரம் பெஸ்டா? வீரம் தான் பெஸ்ட். இது என்ன கேள்வி? ஏன் ப்ரோ அது சரி, சரி. 70mm தேட்டர் மகாராணி தான் ப்ரோ. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் 70mm மகாராணி தேட்டர் தான். மாரி 70mm அதுக்கப்புறம் தான் நம்ம செல்லிய சினிமா சொல்றோம்ல, அந்த மாதிரி 70mm அதுக்கப்புறம் வந்ததுதான். அதே மாதிரி மகாராணியில வந்து எல்லா தேட்டர்லயும் டிடிஸ் வந்ததுக்கப்புறம் கடைசியா தான் டிடிஸ் கொண்டு வந்தாங்க. திமுருன்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் டிடிஸ்ல கொண்டு வந்த படம். இவன் அப்படிங்கிற படம் வந்து வெங்கடேச தேட்டர்ல டிடிஸ் வந்துச்சு. இந்த மாதிரி சில பல வரலாறுகள் இருக்கு. நாளைக்கு வேணா அந்த தேட்டரை பத்தி நிறைய பெருசா பேசுவோம், சவுண்ட் எஃபெக்ட், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பத்தி. சார் இன்னைக்கு வேல்பரிக்குள்ள போலாமா? ரெடியா? வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இல்லையில? போவோம்ல. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. மனோஜ் குமார் ப்ரோ, ஹாப்பி. ஓகே,
ஹாப்பி ஹாப்பி. வேள்பாரிக்குள்ள போவோம். நம்ம ஏற்கனவே பல போர்க்காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேள்பாரியில. இப்ப போர்க்காட்சிகளுக்கு இடையில ஒரு சிறப்பு எபிசோடுங்கிற மாதிரி ஒரு போனஸ் எபிசோடு மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வேள்பாரி எபிசோட் 43. எப்பவும் போல வெல்கம் பேக் டு வேள்பாரி வேல்டு. இந்த வேல்டுல நம்ம எப்போ பார்க்க போறோம் அப்படின்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் போர் ஏற்பாடுகள் பயங்கரமா நடந்துட்டு இருக்க சமயம், மறுபக்கம் இன்னொரு சம்பவம் நடக்கும். அது எங்க நடக்கும் அப்படின்னா மதுரையில நடக்கும். அதாவது மதுரையில உங்களுக்கு ஏற்கனவே பொற்சுவை இருப்பா, அவங்களுக்கு தெரியும். சூழ்கடல் முதுவனோட பொண்ணு, புதிய விருப்பனோட மனைவி, பாண்டிய பேரரசர் குலசேகர பாண்டியனோட மருமகள். அவளுக்கு இப்ப ரொம்ப வெறுமையா இருக்கும். வெறுமைனா போர், ரொம்ப வெறுமையா இருக்கும். ஏன்னா அந்த அரண்மனையில யாருமே இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் காவல் வீரர்கள் மட்டும்தான் அரண்மனையில இருப்பாங்க. மற்றபடி எல்லா வீரர்களும் வெங்கல் நாட்டு போருக்கு போயிருப்பாங்க. வெள்ளிக்கொண்டார் மட்டும்தான் பெரிய மனுஷன், அரண்மனையில இருக்க ஒரே பெரிய மனுஷன் அவர் தான். யாருன்னா அவரு சொல்லியிருக்கோம், நம்ம களஞ்சிய காவலர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த எப்படி சொல்ற பொற்களஞ்சியத்தை பாதுகாக்கிற ஒரு பெரிய மனுஷன். மற்ற எல்லாமே நமக்கு அங்க வெங்கல் நாட்டு போருக்கு போயிட்டாங்க. எல்லாரும் போருக்கு போயிட்டனால இருக்கிறது வெள்ளிக்கண்டார் மட்டும்தான் அங்க இருக்கிறனால அவருக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, பொறுசுவை பக்கத்துல இருக்க அரண்மனைகள் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்ப்பா. ரொம்ப போர் அடிக்கும். ஏற்கனவே பார்க்காத அரண்மனைகள்லாம் இருக்கும்ல, அங்கேயே அதெல்லாம் பார்த்துட்டு வருவா. அப்படி பார்க்கும்போது கடல் அலை மாதிரி அந்த ஒரு டிசைன் ஒண்ணு பண்ணிருப்பாங்க ஒரு மாளிகையில. அந்த மாளிகையை பார்க்கறதுக்கு அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். உள்ள போகும்போதே சுகுமதி தடுக்கலான்னு முயற்சி பண்ணுவா அந்த தோழி. ஆனா அதையும் மீறி உள்ள போயிருவா. அது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த பாண்டுரங்கம். அந்த பாண்டுரங்கம் சொன்ன உடனே இவளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அந்த நாட்டியக்காரி கூட இவ புருஷன் கல்யாணத்தன்னைக்கு கூத்தடிச்சது, அதுக்கப்புறம் அங்கேயே இருந்தது, அந்த பாண்டரங்கள்ல மிக கேவலமான விஷயங்கள் நடந்ததெல்லாம் நினைச்சு பாப்பா. அங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவள் நினைச்சு பாப்பா. அங்கதான் முதல்ல தேவாங்க விலங்கை பார்த்ததாகவும், அது எவ்வளவு சிறப்பு மிக்கதுன்னு அங்கதான் கண்டுபிடிச்சதாகவும், திசையறிதல் அப்படிங்கறதே இந்த இடத்துலதான் கண்டுபிடிச்சாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவா. சுத்தி பார்க்கும்போது பல விஷயங்கள் அங்க இருக்கும். தூரத்துல ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் எடுக்கலான்னு போவா. ஆனா அது கூண்டுக்கு பக்கத்துல ஒரு விளக்கு ஒண்ணு இருக்கும். அந்த விளக்கு பார்க்கும்போது இது என்ன விளக்கு அப்படின்னு கேட்பா, வித்தியாசமா இருக்கேன்னு. அப்ப இதுதான் காமன் விளக்கு அப்படின்னு அந்த வேலைக்கார பெண் வந்து சொல்லுவா. கூட ஒரு வேலைக்கார பெண் சுத்தி பார்க்கறதுக்காக சுத்தி காட்டுறதுக்காக வருவா அந்த அரண்மனைய. அப்ப அவ சொல்லுவா, இதான் காமன் விளக்கு அப்படின்னு. அந்த காமன் விளக்கு கையில எடுத்து பாப்பா. அந்த விளக்குல ஒரு காதல் கொண்ட பெண் ஒருத்தி வலது கையை பக்கவாட்டுல வச்சுக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு உள்ளங்கையில அகல் விளக்க வச்சிருப்பா. இடது கையை தன்னோட மார்போட சேர்த்து இறுக்கி பிடிச்சிருப்பா. அப்ப அந்த கையில ஒரு மலர் ஒண்ணு இருக்கும், ஒரு பூ மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த பூவை கையில சேர்த்து வச்சு பிடிச்சிருப்பா. அவளோட பேரழகுல மயங்கின காதலன், அந்த காதலன் வந்து அவளுடைய முகம் பார்த்து இறுக்கமா மயங்கி நிக்கிறான். இதுதான் அந்த விளக்கு அந்த சிலையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கார பெண் வந்து இவள்கிட்ட எடுத்து சொல்லுவா. சொல்லும் போது அதை வித்து கவனிச்சிட்டு இருப்பா. அப்ப என்ன சொல்லுவானா அப்படின்னா அந்த வேலைக்கார பொண்ணு, கூடுதலா இந்த விளக்கோட சிறப்பு என்னன்னா, இந்த விளக்கை ஏத்தணும் அப்படின்னா இதோட முழு சிறப்பும் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவா. சரின்னு பொறுசு என்ன சொல்ல, ஏத்து விளக்க ஏத்து அப்படின்பா. உடனே பக்கத்துல திரைச்சீலைன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா நம்ம பாசையில ஸ்கிரீன், எல்லா ஸ்கிரீனையும் இழுத்து மூடுங்க அப்படிம்பாங்க. எல்லா ஸ்கிரீனையும் இழுத்து மூடுவாங்க, வெளிச்சம்லாம் மறைஞ்சிரும், ஒரே இருட்டாயிரும். அப்போ அந்த விளக்கை ஏத்துவாங்க. விளக்கை ஏற்றும் போது அந்த சிலையில இருக்க 2 உருவம் இருக்குல்ல, அந்த உருவம் அப்படியே நிழலா கீழே வரும். அந்த 2 உருவம் மேல ஏற ஏற அந்த விளக்குல ஒளினால 2 உருவத்தோட நிலம் கீழே அப்படியே படிஞ்சுக்கிட்டே வரும். அப்படியே படிஞ்சு வரும், 2ம் அப்படியே ஒன்னோட ஒன்னா பெறலும். இதுதான் அந்த விளக்கோட சிறப்புன்னு அந்த விளக்காரி சொல்லும் போது அந்த நிழல் நல்லா உத்து கவனிப்பாங்க. நிழல் அந்த உருவங்கள் அசையறதுக்கு ஏற்ற மாதிரி நிழல்கள் உருள்றதும் பெறல்றதும் 2 பேர், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னா இருக்கிற மாதிரி அது பெறணும். அதை பார்த்த உடனே டக்குன்னு திரைச்சீலை எல்லாம் மேல ஏத்துங்க அப்படின்னு பொறுத்து வேகமா சொல்லுவா. இவங்க கோவப்பட்டு சொல்றான்னு நினைச்சு எல்லாம் வேகமா ஏத்துருவாங்க. ஒளி வந்துடும், அது வெளிச்சம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சிலைய வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இது என்ன சொல்ல போறாளோன்னு. அப்ப அந்த பொறுசுவை அந்த சிலையை பார்த்துட்டு, இந்த சிலையோட சிறப்புங்கிறது அந்த வலது கையில ஏந்தி பிடிச்சிருக்க விளக்கு கிடையாது, இல்ல கீழே விடுற நிழல் கிடையாது. அது என்னன்னா அவ இடது கையில அவ மார்போட சேர்த்து பிடிச்சிருக்கா பத்தியா பூவு, அந்த பூ தான் அதோட சிறப்பு அப்படின்பா. கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே வந்து வித்தியாசமா விளக்க பத்தி சொன்னாங்க, அந்த அகல் விளக்க பத்தி சொன்னாங்க, நிழலை பத்தி சொன்னாங்க. இவன் மட்டும் அந்த பூவை பத்தி சொல்லுவா. சுகுமதி அந்த பூவை ஒத்து கவனிப்பா, என்ன பூ இது, இதே இப்படி சொல்றான்னு. சிலையை வடிவமைச்சது யாரு அப்படின்னு கேட்பா இளவரசி பொறுசுவை. தெரியலையே, விசாரிக்கணும் அப்படின்பா அந்த வேலைக்கார பெண்மணி. எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் ரொம்ப அமைதி. எதுக்கு சிற்பியை பத்தி விசாரிக்கிறான்னு, எனக்கு உடனே தெரிஞ்சாகணும்,
அந்த சிற்பி யாருன்னு எனக்கு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவா பொற்சுவை. சுகமதி கேட்பா, அந்த விளக்குல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்பா. ஏன்னா அந்த விளக்கு வந்து சிறப்பு பத்தி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எல்லாரும் சொன்னாங்க வேற வேற மாதிரி சொன்னாங்க. நீ மட்டும்தான் வந்து அந்த பூவை பத்தி சொல்ற, அதான் என்ன சிறப்பு அந்த பூல அப்படின்னு கேட்பா. அதாவது அந்த விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்குல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்காங்க, அது உனக்கு தெரியுதா அப்படின்பா இவ பொறுசுவை. ஆமா தெரியுது. அதுல 2 பேரும் காதலர்கள். அவங்களோட முகத்தை பார்த்திருக்கியா, உத்து கவனிச்சியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க முகம் வந்து பூத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது உனக்கு தெளிவா சொல்லணும்னா, அந்த விளக்குல சுடர் ஏத்தாத போதும் எல்லாம் என்ன சொன்னீங்க, தீ ஏத்தனதுக்கு அப்புறம் நெருப்பு ஏத்தனதுக்கு அப்புறம் சுடர் ஏத்தனதுக்கு அப்புறம் தான் அந்த விளக்கு வந்து சந்தோஷத்துல காமத்துல ஆடுதுன்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. அந்த விளக்கு ஏற்றாத போது கூட அந்த முகங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த விளக்குல இல்ல ஸ்பெஷல், அந்த விளக்கு ஏத்தாத போதே அவங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல. அப்படின்னா எல்லாரும் என்ன பாத்தீங்க, சந்தோஷத்துல அந்த உருவங்கள் ஒண்ணு கூடி நிழல் ஆடுறதுதான் பாக்குறீங்க. ஆனா விளக்கு ஏத்தாத போதே சந்தோஷம் இருக்குன்னா சந்தோஷம் என்ன காரணம், அவங்க கையில இருக்க மலர் தான். அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்கு காரணம் விளக்கு இல்ல, கையில இருக்க பூ. அந்த பூ என்ன சிறப்பு அப்படின்னு உத்து கவனிச்சேன், அது ஒரு தனித்துவமான பூவா இருந்துச்சு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா அந்த பூவுக்கு கீழே இதழ்கள் இருக்குல்ல, அந்த இதழ்கள் பூவோட இதழ்களுக்கு கீழே ஒரு சிறு சிறுதா வேர் இருக்கு, வேர் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கான் சிற்பி அப்படின்னு சொல்லுவான். அதாவது மலர்கள்ல இதழ்கள்ல எப்படி வேர் இருக்கும், அதாவது வேர்ல இருந்து காய் காக்கும், ஆனா வேர்ல இருந்து பூ பூக்குமா அப்படின்னு கேட்பா சுகமதி. அதுதான் இங்க சிறப்பே. என்னன்னா வேர்ல இருந்து பூ பூக்குற பூக்கள் இங்க இருக்கு, அதிசய பூக்கள் இருக்கு, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதை கையில வச்சிருக்கனாலதான் இந்த காதலர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதைத்தான் இந்த சிற்பி ரொம்ப நுட்பமா வடிவமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அந்த காமன் விளக்கு எபிசோட்ல. இந்த காமன் விளக்க வடிவமைச்சவன் காராளி. அந்த காராளி என்ன சொல்லுவான், எல்லாம் வந்து இந்த நிழலை பாக்குறாங்க, ஆனா யாருமே அந்த சிற்பத்தை பாக்குறாங்க, அந்த சிற்பத்துல 2 உருவங்கள் இருக்கிறத பாக்குறாங்க, யாரும் அந்த மலரை பார்க்கல. அப்புறம் ஏற்கனவே புலம்பிட்டு போயிருக்க நம்ம பார்த்திருப்போம். அததான் இவன் ரொம்ப தனிச்சு பாராட்டுவா. பொறுசுவை முகத்துல ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷம் இருக்கனால சுகமதியும் அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. உடனே சிற்பி யாருன்னு நிறைய விசாரிப்பா. நாள் பூரா விசாரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த தலைமை வேலைக்காரி இருக்காள், அவ வந்து சொல்லுவா, இது உங்களோட கல்யாண பரிசு, வெங்கல் நாட்டு தலைவர் இருக்காருல்ல சிறுகுடி மன்னர், அவர் கொடுத்த கல்யாண பரிசு அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கு உடனே வெங்கல் நாட்டுக்கு போகணும்னு ஆசை. இதை உடனே வெள்ளிக்கண்டாட்டவே சொல்லுவாங்க. இளவரசர் அரண்மனையை விட்டு பல மாசம் ஆயிடுச்சு அவர் போய். அதனால இளவரசரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இளவரசி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாரு. அவர் அப்படி எடுத்துக்குவாரு. உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. போர் நடக்கிற இடம், ரொம்ப ஆபத்தான இடம், மிகுந்த ஜாக்கிரதையோட தான் அங்க போகணும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் சொல்லி அனுப்புவாரு. யாராவது முக்கியமான ஆள்கிட்ட சொல்லி அனுப்புறான்னு சொல்லி செவியன் ஒருத்தர் இருக்கான், அவனை கூட்டு ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். இந்த அரண்மனைக்குள்ள அந்த இளமருதன் வரும்போது அவன் கூட எல்லாத்துக்கும் உதவியா இருந்தது இந்த செவியன் தான். அவன் தலைமையில அனுப்புவாங்க. செவியன் வந்து இவன் கூட்டிட்டு போவான். இல்ல இங்க கூட்டிட்டு போகும்போது ஒரு சில நாட்கள் அங்க பயணம் செஞ்சுதான் போகணும். மதுரையில இருந்து வெங்கல் நாட்டுக்கு போகணும். அப்படின்னா இவன் போகும்போது ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டே வருவா. அங்க குதிரைகளை நிப்பாட்டி இளப்பாரிக்கிட்டே வருவாங்க. இளப்பாரிட்டு வரும்போது எல்லாரும் உத்து கவனிச்சுட்டு வருவாங்க. ஊர்ல உள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வருவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மழைக்காலம் தொடங்குற மாதிரி இருக்கும். மழைக்காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட வெயில் காலம், மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலத்துல விவசாயம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, அறுவடை நேரம் வந்துருச்சு. ஆனா ஊர்ல யாரும் விவசாயம் பண்ணாம இருப்பாங்க. அதாவது விவசாயம் பண்றதுக்கு வயல்லாம் விளைஞ்சி ரொம்ப அறுவடைக்கு தயாரா இருக்கணும். ஆனா அங்க அறுவடை யாருமே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால அங்க இருக்க 2 பெண்களை கூப்பிட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்பா. ஆண்கள் இந்த தானங்க விவசாயம் பண்ண முடியும், எல்லாமே போர்க்களத்துக்கு போயிட்டாங்க, அறுவடை எப்படி பண்றது, அரசர் உத்தரவுனால எல்லாமே அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த 2 பெண்கள் சொல்லும் போது இவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். யோசிச்சு பார்த்துக்கிட்டே வருவா. அதுக்கப்புறம் அங்க உள்ள யார்ட்டையும் எதுவும் கேட்காம நேரா போயிட்டே இருப்பா. குதிரையில போகும்போது சொல்லிக்கிட்டே வருவா பக்கத்துல இருக்கிற சுகமதிட்ட, கூடிய அளவுல பஞ்சம் வரப்போகுது, மக்கள் பசியில சாக போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வெங்கல் நாட்டுக்கு போவா. இளவரசி, அதுவும் பாண்டிய நாட்டு இளவரசி வந்திருக்கனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அவங்க புதிய அரண்மனை ஒன்று கட்டியிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அந்த அரண்மனையை தங்க வச்சுட்டு மயூர் கிளார் வந்து தகவல் சொல்லலாம்னு சொல்லி மயூர் கிளார்ட்ட பாக்குறதுக்காக போவாங்க அங்க உள்ளவங்க. மயூர் கிளாரை போயிட்டு உடனே பார்க்க முடியாது, ஏன்னா அவர் சொல்லியிருக்காங்க மூவேந்தர்கள் இருக்க பாசறையில தங்கி இருக்கனால அங்க உடனே பார்க்க முடியாது, செய்தி தான் சொல்ல முடியும். அப்படி இவங்க வந்து செய்தி உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் வேகமா வெளியே வந்து வேகமா ஒடியாருவாரு. ஏன்னா உலகின் பேரழகின்னு சொல்லப்படுற பாண்டிய நாட்டு இளவரசி தங்களுடைய அரண்மனைக்கு வந்திருக்கனால வேகமா குதிரையில வந்து பார்ப்பாரு. அரண்மனைக்கு வந்து மிகுந்த வரவேற்பு எல்லாம் கொடுப்பாரு. வரவேற்பு எல்லாம் கொடுத்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தலைமை அமைச்சர் இவர் சொல்லுவார். இவர் என்ன சொல்லுவாருன்னா, தலைமை அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, செய்தியை சொல்லிருங்க, அவரு இளவரசர் பேரரசரை சொல்லிடுவாரு அப்படின்னு பொறுசுவை சொல்லுவா. சொல்லிட்டு என் கல்யாணத்துக்கு காமன் விளக்கு பரிசா கொடுத்தீங்கல்ல, அந்த சிற்பி இப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்பா. மயிருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, நம்ம கொடுத்த காமன் விளக்கு பரிசு இளவரசி பாராட்டி அந்த சிற்பியே கூப்பிடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அரண்மனையில இருந்த தலைமை சித்திரக்காரன் ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது சித்திரக்காரன் ஓவியம் வரைகிறவங்க. அவங்க சித்திரக்கார தலைவன் ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் குழல் தத்தன். அவர்கிட்ட சொல்லி காராளி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இவர் நான் உடனே போர்க்களத்துக்கு போறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. குழல் தத்தன் இருக்கையில வயசுல ரொம்ப மூத்த ஆளு. அவர் தான் இப்ப தலைவரா இருப்பாரு இந்த இடத்துல. அவர் தான் சொல்லிப்பாரு, ஏமா காராளிங்கிறவன் அவங்க ஊருக்கு போயிருக்கான், அவன் ஊருக்கு போய் கூட்டிட்டு வரணும்னா எப்படி ஒரு 3-4 நாள் ஆகும், குறைஞ்சே 2-3 நாளாச்சு ஆகும், நான் வேணா பாத்துட்டு வரட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பேன். நான் இங்க வந்து காத்திருக்கேன், நீங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவா. அவரும் ஒரு 3 நாள் கழிச்சு வந்துருவாரு. அந்த பெரியவர் வந்துட்டு இல்லம்மா காராளி வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. அவளுக்கு எதிர்பாராத ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு பாண்டிய நாட்டு இளவரசி சொல்லி ஒரு சிற்பி வர மறுக்கிறானா அப்படின்னு கொஞ்சம் கோபத்தோட கேட்பா அவளோட தோழி சுகமதி. அப்ப அந்த பெரியவர் சொல்லுவாரு, இதை சொல்லக்கூடாதான், இதுதான் சொல்றேம்மா. அதாவது அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, வாக்கு தவறு என் சொல்லுக்கு நாங்க மதிப்பளிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லும்போது புரசுவைக்கு ஒண்ணுமே புரியாது. நாங்க எங்க வாக்கு தவறணும், யாரு வாக்கு தவறியதுன்னு கேட்பாரு. அதாவது எங்கள் மன்னர் இருக்காருல்ல, சிறுகுடி மன்னர், எங்கள் மன்னர் வந்து மையூர் கிளார், அவர் வாக்கு தவறிட்டாரு. தெளிவா சொல்லணும்னா பரம்பு மீது போர் தொடுக்கவோ அல்லது போர் தொடுக்க உதவி செய்யவோ மாட்டோங்கிறது எங்க முன்னோர்களோட வாக்கு. ஆனா அதையும் மீறி மையூர் கிளார் இப்ப செயல்பட்டு இருக்காரு. அதனால இந்த மண்ணை நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த சிற்பி, அதனால ஊருக்குள்ள நுழையலமா அப்படிம்பாரு. அப்படி அவர் சொன்ன உடனே அவன் மேல கோவம் வராம பொருசுவை என்ன சொல்லுவா அப்படின்னா, பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானே வந்து அவனை பாக்குறேன் அப்படின்னு சொன்ன குலத்தத்திற்கு இன்னும் பயமாயிரும். ஏமா நீங்க ஏமா அங்க வரணும், அது மலை குன்றுமா, அது நடுவுல இருக்க ஊர், மலை குன்றுகளுக்கு நடுவுல இருக்க ஊரு, அங்க நாம ஏமா போகணும், அதெல்லாம் போக வேணாமான்னு சொல்லும் போது இல்ல நான் போன உடனே வண்டியை கிளப்புன்னு சொல்லுவா. இவர் வந்து அத மையூர் கிளாருக்கு இந்த தகவலை சொல்லலாம்னு பார்த்தா மையூர் கிளார் திரும்ப போயிட்டாரு. அவரு போய் 3 நாள் ஆயிடுச்சு. அவர்கிட்ட தகவலை மட்டும் சொல்ல முடியும், தகவலை அவர் நேர்ல பார்க்க முடியாது, அவர் இருக்கிறது மூவேந்தர்களோட படையில இருக்கிறாரு. அதனால தகவலை சொல்ல முடியாம உடனே கிளம்புவோம்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. பல ஊர்களை தாண்டி காரமலை அடிவாரத்துல இருக்க ஊருக்கு போவாங்க. அது வந்து வெங்கல் நாட்டுக்கு உட்பட்ட பகுதி தான். அங்கேயே ஒரு 6 ஊர்கள் இருக்காங்க. வெங்கல் நாட்டு பகுதிக்கு உட்பட்ட ஒரு 6 ஊர்கள் இந்த போர்ல பங்கேற்க மாட்டேன்னு சொன்ன ஊரு. அதனாலதான் அந்த ஊரை நம்பி போவார். ஏன்னா வந்து எங்கள் நாடாவே இருந்தாலும் பரமு நாட்டு மேல உள்ள ஒரு நம்பிக்கை, ஏன்னா அவங்க மக்கள் மேல டக்குன்னு யாரும் வந்தாலும் தாக்குதல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கையில குலத்தத்தன் கூட்டிட்டு போவாரு. அங்க போனா பாறையில ஓவியம் வரைஞ்சிட்டு இருப்பான் காராளி. பாண்டிய நாட்டு இளவரசி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அறிமுகப்படுத்துவான். அவன் தலையை கீழே குனிஞ்சு போட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். அவளை சுத்தி மூஞ்ச கூட விளக்க, அதாவது மூஞ்ச கூட வந்து எடுத்து பார்க்க மாட்டான். அப்பதான் அவ சொல்லுவா, நீ கொடுத்த விளக்கு நல்லா இருந்துச்சு, நீ கொடுத்த இல்ல இந்த விளக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த காமன் விளக்கு சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவா. எல்லாரும் பாராட்டுறதான். அது 1.5 ஆண்டுகளுக்கு முன்னா நம்ம கொடுத்தோம், ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த விளக்கை பத்தி இவ பேசுறது ஆச்சரியமா இருக்கும். இருந்தாலும் எல்லாரும் அந்த விளக்கை தானே பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நன்றிங்கம்மா, சிறப்பா இருந்துச்சு, நன்றிங்கம்மா சொல்லிடுவான். ஆனா அவ சொல்லுவா, அந்த சிலையோட அழகுங்கிறது ஒளி ஏற்றுறதுல இல்ல, அந்த நிழல்லையும் இல்ல அப்படின்பா. அவனுக்கு அப்பதான் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும், கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கும். தலையை கொஞ்சம் மேல தூக்கி பார்ப்பான். உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த விளக்க பார்த்தோன்னே சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். ஒண்ணுமில்ல, அந்த வலது கையில இருக்க அகல் விளக்கு இருக்குல்ல, அந்த அகல் விளக்குல அதோட சிறப்பு இல்ல, இடது கையில மலர் இருக்கு பத்தியா அந்த பூவு, அந்த பூவு தான் அந்த சிலையோட உயிர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் முத்து கவனிப்பான். அப்பாடா சொல்லுங்க வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்பான். நான் சொல்றது சரிதானே ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவ கேட்பான். ஆமா சரிதான், நீங்க என்ன சொல்லுங்க, என்ன சிறப்பை பாத்தீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். நீ கொடுத்த விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்குல சிலைகள் அவ்வளவு உயிர்ப்போட இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சிலைகள் எல்லாம் அந்த 2 உருவம் இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறது விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் வர்றதில்ல, அந்த விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடியே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த பூ தான். ஏன்னா அவங்க பூவை தான் பாத்துட்டு இருக்காங்க, அப்படிங்கிறப்ப அந்த பூ தான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அவனுக்கு ஆமா ரொம்ப சந்தோஷம், ஆமாங்க உண்மைதான், அந்த பூ தான் அப்படி அதோட சிறப்பு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா பூக்கள்லயே ரொம்ப சிறந்த பூ அப்படிங்கிறது நான் அதில் வடிவமைச்சிருக்கேன், காதலோட பூ, அது காதலோட குறியீடு, அது அதாவது மலை மக்கள் மட்டுமே போற்றக்கூடிய பூ. அது என்ன பூ அப்படின்னா, சில பூக்கள் இருக்கு, அதாவது நிலத்துல பூக்கிற மலர்கள் இருக்குல்ல, அந்த பூக்கள்லாம் ஒரு முறை மலரும், மலர்ந்த உடனே காஞ்சி கீழே விழுந்துடும். ஆனா நீர் பூக்கள் அப்படி கிடையாது, பூக்கும் போது மலரும், திரும்ப பூக்கும், திரும்ப நீர்ல பூக்கும். இதுதான் ஒரு வித்தியாசமான பூக்கள், நீர் பூக்கள். அதே மாதிரி இன்னொரு பூ, நீர் பூக்கள் இல்லாத நிலப்பூ ஒண்ணு இருக்கு. அதாவது வேர்ல இருந்து முளைக்கிற இந்த பூ மேல வந்து மண்ணோட மண்ணா மலரும், மலர்ந்து யாராவது மனிதர்கள் பக்கத்துல போனா அதோட இதழ்கள் இருக்குல்ல, இதழ்களோட கூப்பிக்கு திரும்ப உள்ள இழுத்து பாக்குறதுக்கு சின்ன முள்ளுமா இருக்கும். அதனால மனுஷங்க வந்து அதை வந்து முள்ளு நினைச்சு கடந்து போயிருவாங்க. ஆனா யாரோ ஒரு சிலர் தான் அது பூன்னு கரெக்டா கணிச்சு பக்கத்துல வருவாங்க. ஆனா 2 காதலர்கள் இணைஞ்சு ஒரே நேரத்துல அந்த பூ பக்கத்துல போய் நின்னு
மூச்சு காத்துல ஊதுனா, அதாவது வாயில கூட ஊத முடியாது, மூச்சு காத்துல ஊதுனா அந்த முள்ளு மாதிரி இருக்குல்ல, அது திரும்ப கூப்பினது இல்லாம அப்படியே கொஞ்சமா விரியும், அப்படியே கொஞ்சமா மலரும், அப்படியே மலர்ந்து வெளியே வரும். இதோட ஆதி பேர் வந்து நிலமுரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் காதல் மலர் அப்படின்னு சொல்றதுதான் உலக வழக்கம். காட்டுல உள்ளவங்களும் அப்படியே சொல்லுவாங்க காதல் மலர். என்னுடைய ஆசான் ஒரு முறை பாரியும் ஆதனியும், அதாவது வேல்பாரியும் அவங்களுடைய மனைவி ஆதினியும் தங்களுடைய மூச்சு காற்றால இந்த காதல் மலரை தங்க கையில ஏந்தி அப்படியே அதுல இதழ்கள்ல 2 பேர் சேர்ந்து அவங்க மூச்சு காத்தால மலர விட்டாங்க அப்படிங்கிறத என் ஓவியர் குரு வந்து எனக்கு சொன்னாரு. அதை நான் கற்பனையா ஓவியமா வரைஞ்சு வச்சிருந்தேன். அந்த நேரத்துல மயூர் கிளார் புதுமையா ஒரு பரிசு பொருள் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்கும்போது நான் அந்த ஓவியத்தை அப்படியே விளக்கா மாத்தினேன் என்னன்னு சொல்லி சிற்பமா மாத்தினேன். எல்லாரும் சிலையை பார்த்தாங்க, சிலையில கீழே நிழல் உழுவுறத பார்த்தாங்க, ஆனா கையில இருக்க காதல் மலரை பார்க்கல. நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு அப்படியே மயக்கமே வரமா இருக்கும். அப்படின்னா இந்த சிலைகள்ல இருக்கிறது, சிற்பத்துல இருக்கிறது பாரியும் ஆதினியுமா அப்படின்னு அதிசயமா கேட்பா. ஆமா, அவங்க நினைச்சுதான் அந்த ஓவியத்தை வரைஞ்சேன் அப்படின்னா சிற்பத்தையும் அந்த ஓவியத்தை அடிப்படையை வச்சுதானே நான் உருவாக்கினேன். அப்ப சிற்பத்தை உருவாக்கணும் விளக்கோட சாராம்சங்கிறது பாரியும் ஆதினியும் தானே அப்படின்னு நான் சொன்ன உடனே பாண்டிய பேரரசோட பாண்டுரங்கத்துல இத்தனை 1.5 வருஷ காலமா இருந்தது பாரியோட சிலையா அப்படின்னு அதிர்ச்சியா பாப்பா பொற்சுவை. அப்பதான் அவன் சொல்லுவான், மனங்களை வெல்ல தெரிந்தவன் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை, நாடுகளையும் காலங்களையும் கடந்து கலைகளால் வாழ்வான். அப்படிதான் பாரி. இன்னும் எத்தனை 100 வருஷம் ஆனாலும் நிலமுரண்டிய கண்டு மூச்சு காத்தால ஊதினா பாரியும் ஆதினியும் தான் இதழ்களா விரிவாங்க அப்படின்னு காராளி சொல்லுவான். பொற்சுவை பேச்சு மூச்சு இல்லாம அனுப்பா, இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்தீங்க, உங்களுக்கு நீங்க வந்ததுக்கான காரணம் என்ன, உங்கள்ட்ட சந்தேகம் இருந்தா கேளுங்க. நாங்க 6 நாட்டு ஊர்க்காரர்களும் எங்களுக்கு வந்து வெங்கல் நாட்டை சேர்ந்தவர்கள் தான், ஆனா நாங்க வந்து வாக்கு தவறியனுக்காக போராட மாட்டோம், போர்க்களம் போக மாட்டோம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்கோம். அதனால நீங்க ஏதாவது எங்கள்கிட்ட கேட்கறதா கேட்கலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு நான் மனசுல நினைச்ச விஷயம் என்னங்கிறத நான் உன்கிட்ட கேட்டுட்டேன். என் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் வந்துருச்சு. நான் என்ன நினைச்சேங்கிறத சொல்லாமையே இவ அப்படியே அங்கிருந்து போயிடுவான். அது என்ன விஷயங்கிறத நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். மறுபக்கம் அந்த வேட்பன் பாறையை நோக்கி வளகாப்புக்காக போனோம் பார்த்தீங்களா நீலன், அங்க போவோம். அங்க பல சிறப்புகள் நடக்கும். அதாவது வளகாப்பு நிகழ்ச்சிக்காக அங்க பல சிறப்புகள் நடக்கும். அது சுருக்கமா அப்புறமேட்டு நம்ம பார்ப்போம், இன்னொரு எபிசோட்ல நம்ம சொல்லுவோம். அங்க காதல் அங்க பயங்கரமா இருக்கும், நீலனுக்கும் மயிலாக்கும். அங்க போகும்போது அவ மயிலாக்காக சிறப்பா ஏதாவது பரிசு தரணுமே போகும்போதே வந்து வாகைப்பூன்னு சொல்லுவாங்க. அந்த வாகைப்பூ ரொம்ப குட்டியா பூத்திருக்கும். ஏதாவது வித்தியாசமான பூ எடுக்க சொல்லிட்டு அங்க கையில் இருக்க பூ எடுத்துருப்போம். வாகைப்பூனே தெரியாம எடுத்துட்டு போவான். ஏன்னா அது ரொம்ப வித்தியாசமா சின்னதா இருக்கும். எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுப்போம். அங்க நிறைய காதல் காட்சிகள் நடக்கும். அங்க காதல் காட்சிகள் முடிஞ்சு வளகாப்புன்னு சொல்லுவோம், வள்ளிக்கானம் சொல்லுவோம்ல, அந்த வள்ளிக்கானம் நகரத்துக்கு கூட்டிட்டு போற நிகழ்ச்சி அங்க நடக்கும். அங்க கூட்டிட்டு போற நேரத்துல இங்க நம்ம ஏற்கனவே நேற்று முடிச்சிருந்தோம். என்ன முடிச்சிருந்தோம் அப்படின்னா பாரிய முடியன் கூப்பிடுவாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். அவன் அங்க வேட்டுவன் பாறைக்கு கிளம்பலான்னு இருந்தான் பாரி அங்க இருந்து, ஏன்னா அந்த வளகாப்பு நிகழ்ச்சி கிளம்பலான்னு சொல்லி இருந்தான். ஆனா முடியன் அங்க கூப்பிட்டனால என்னன்னு போய் பார்ப்பான். என்னன்னா எதிரிகள் கூட்டத்துல ஏதோ மதியான நேரத்துல வித்தியாசமான பழிச்சடங்குகள் நடக்கும், அதாவது போர் பழிக்கான சடங்குகள் நடக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான் முடியன். அப்ப எட்டி பார்த்தா பாண்டிய படையில 3 மூலையிலையும் தனித்தனியா போர் பழி அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. அந்த போர் பழிங்கிறது சடங்கு மாதிரி நடந்துச்சு. கிட்டத்தட்ட சடங்கு முரசு கொத்த ஆரம்பிச்சாங்க. மத்தியானத்துல ஆரம்பிச்சது அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்களும் மேல இருந்து அவங்களும் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. சாயங்காலம் வரைக்கும் நடந்துச்சு. சாயங்காலத்துக்கு மேலேயும் இன்னும் பயங்கரமா நடந்துகிட்டே இருந்துச்சு. பழிச்சடங்கு ரொம்ப பயங்கரமா நடக்கும், முரசொலி அதிரும். கிட்டத்தட்ட சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மூஞ்சல் நகர் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல இறுதி சடங்கு மாதிரி கிட்டத்தட்ட அங்க பயங்கரமான சடங்குகள் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது அங்க நடந்துட்டு இருந்த சடங்குங்கிறது எச்சினிக்கான சடங்கு. எச்சினா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியலனாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். எச்சினிங்கிறது அழிவு தேவதை. எப்படின்னா எச்சினிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேய் மாதிரின்னு வச்சுங்களேன், அழிக்கிறதுக்காக வச்சிருக்க ஒரு பேய். செத்து போன உடல்களை அது நிறைய எதிர்பார்க்கும். போர் முடிவுல ஏகப்பட்ட உடல்களை அது கேட்கும். சொல்ல போனா அது மனுஷ பணங்களை உணர்ந்து சந்தோஷப்படுற ஒரு தெய்வ பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. பேயிலேயே அதாவது ஒரு பிசாசு ஒரு பேய்ன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தெய்வம் மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க. ஒரிஜினல் ஒரு பேய். அதுதான் வந்து யட்சினி. புணர்றதுன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஒன்னா இருக்கிறது தான், செக்ஸ் வச்சுக்கிறதுன்னு அர்த்தம் நம்ம பாஷையில சொல்லணும்னா. கிட்டத்தட்ட செத்து போன பணங்கள் கூட புணர்றதுதான் இந்த யட்சினியோட வேலை. அது செத்து போன உடல்களை விரும்புற ஒரு பேய் தெய்வம், அழிவு தெய்வம்னு வச்சுக்கோங்க. அந்த யட்சினியை கும்பிடுற சடங்கு தான் இங்க நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த வயதுல மூத்த யானை ஒண்ணு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, பவளவந்திகை யானை, அந்த யானை தான் இந்த யட்சினியோட வாகனமா இங்க இருந்துச்சு.
அந்த யானை மூலமா நிறைய சடங்குகள் அங்க நடந்துச்சு. இரவு முழுக்க பயங்கரமான சத்தங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சத்தத்தை நோக்கி நோக்கி கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தா பேய் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எச்சனி இருக்குல்ல, பல திசைகள்ல இருந்தும். ஏன்னா அங்க வந்து காடுகள்ல நிறைய பெண் ஆவிகள் இருக்கும். அந்த ஆவிகள் எல்லாத்தையும் கூப்பிடுற ஒரு வேலை தான் இந்த எச்சனி அப்படிங்கிற ஒரு வேலை. எச்சனி யாகம்னு சொல்லப்படுற வேலை அது அங்க நடந்துட்டு இருக்கும். எல்லா திசைகள்ல இருந்தும் அந்த மூஞ்சில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூஞ்சல் நகரத்தை நோக்கி அங்க வந்துட்டு இருந்துச்சு பேய்கள். நம்ம அர்த்தம் அப்படின்னா தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒட்டு மொத்தமா காட்டுல இருக்க பேய் பூரா இந்த மூஞ்சல் நகரத்துக்கு வருதுன்னு அர்த்தம். அது எல்லாமே பெண் பேய், அது மட்டும்தான் இங்க வருதுன்னு அர்த்தம். எல்லாம் அந்த மூஞ்சல் நகரத்துக்கு வந்து சேரும் போது எல்லாம் நினைப்பாங்க, எல்லாம் வருது இங்க வந்துட்டு கரெக்டா இங்க பேய்கள்லாம் இங்க வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது பவளவந்திகை யானையும் கரெக்டா ஊர்வலத்துல வந்து சேர்ந்துரும். ஊர்வலமா அங்க வந்து சேர்ந்த உடனே எச்சினி அங்க வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு அவங்க நம்புவாங்க. பாரி மேல இருந்து உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். கீழே ஏதோ ஒரு வித்தியாசமான சம்பவம் சடங்கு நடக்குது, ஆனா என்ன சடங்குன்னு தெரியலையே அப்படின்னு பாக்குறப்ப அந்த பவளவந்திகை யானையை கீழே மண்ணில் உட்கார சொல்லுவாங்க. வாகனம் அப்படி உட்கார சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட மூஞ்சில ஒரு பெரிய துணியை வச்சு மூடுவாங்க. பயங்கரமான ஒரு துணி இருக்கும், மூடுவாங்க. முரசு சத்தம் பயங்கரமா வேலை மேல வந்துகிட்டே இருந்துச்சு. நாயக்கரோட உச்சியில இருந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப அது வித்தியாசமா இருக்கும். சடங்கு ரொம்ப நேரம் போயிருக்கும், கிட்டத்தட்ட இரவு முடிகிற நேரம் நள்ளிரவு வரைக்கும் வந்துருச்சு. அப்பதான் திடீர்னு ஒரு பயங்கரமா ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்ன சத்தம் அப்படின்னா அந்த யானையோட பிளிரல் சத்தம், யானையோட அழிவு சத்தம், யானை கத்துற சத்தம். யானை சத்தம் பயங்கரமா கேக்குது, வீரர்கள் சத்தம் அதை விட பயங்கரமா கேக்குது. அங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியாது இங்க இருக்கவங்களுக்கு. அப்பதான் கபிலர் சொல்லுவாரு, அது எச்சினியோட சடங்கு அப்படின்னு சொல்லுவாரு. எச்சினி சடங்குனா என்னன்னு முடியும்னு கேட்கும்போது, அதாவது போர்ல நம்ம நிறைய தெய்வங்களை கும்பிடுவோம். காக்கும் தெய்வம் தாக்கும் தெய்வம் அப்படின்னு நிறைய இருக்கு. அப்படி காக்கும் போர் தாக்கும் போர்னு இருக்கு. அப்படி நமக்கான போருக்கான சடங்குகளை செய்வோம். ஆனா இவங்க அழிவு போர் நடக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் அழிவு தெய்வமான எச்சினியை கும்பிட தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட அவ அழிவு தேவதை எதிரிகளோட படையில அவளை ஏவி விடுற மாதிரி சடங்கு தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதாவது அங்க இருந்து அவளை ஏவி நம்மளோட படைக்கு அமுச்சு விடணும் அப்படிங்கறத நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவங்களோட நம்பிக்கைங்கிறது பேயை ஏவி விடுறதா நம்பிக்கை. யானையை அவங்க தெய்வமா கும்பிடுறவங்க. அப்படி தெய்வமா கும்பிடுற யானை, அவங்களோட முக்கியமான யானை, வயதான யானை பவளவந்திக்கே ஒரே வெட்டி பலி கொடுக்கிற சம்பவம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு கவலை தேர்ந்த அதிர்ச்சியா மாறிடும். அப்பதான் கபிலர் இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, அதாவது அவங்க தாக்குதலை தொடங்கிட்டாங்க, இனிமேல் அவங்க தாக்க போறாங்க. அடுத்த 7 நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல காத்துட்டு இருந்தாங்கல்ல, இப்ப அவங்க தாக்குதல் தொடங்கிட்டாங்க அப்படிம்பாரு. எல்லாருக்கும் பரபரப்பாகிறோம். அந்த தாக்குதல் திட்டம் என்ன, சண்டை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்பீக்கர்ல உள்ளவங்க ஸ்பீக்கர்ல சொல்லுங்க, ஸ்பீக்கர்ல உள்ளவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, யூடியூப்ல கேட்கறவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் இனிமேல் எல்லாமே பரபரப்பான எபிசோட்ஸ் தான். நாளைக்கு சந்திப்போம். அரணி நீங்க நடுவில் ரெடா கேப் விட்டாச்சு, பின்னாடி நாய்ஸ் போய் நிப்பாட்டி காட்டி. ஆனா அது பெருசா லேசா குழம்பு சத்தம் மட்டும் கேட்டுச்சு, பெருசா டிஸ்டர்பன்ஸ் இல்ல. நடுவில் நிறைய கால்ஸ் வந்துருச்சு, நான் இங்க கேட்கல சரியா. தம்பி அழுகுற சத்தம், நான் ஏன் அழுகுறான்னு கேட்கறதுக்காக போயிட்டேன். ரொம்ப அழுகுற சத்தம் கேட்டுச்சு, எனக்கு இங்க எக்கோ அடிக்குமோங்கிற பயம். அதுதான் நிப்பாட்டிட்டு கால் பண்ணிட்டு போனேன். அதனாலதான் அந்த தம்ஸ் அப் கொடுத்தேன், பெருசா டிஸ்டர்பன்ஸா இல்ல. இல்ல அவன் அந்த தம்பி அழுகுற சத்தம் எனக்கு பக்கத்து ரூம்ல இருந்து அழுகுற மாதிரி கேட்டுச்சு. ரொம்ப தேம்பி எழுதுகிட்டு இருந்தான். அதனாலதான் போனேன், கதவை திறந்துருப்போம் என்ன இங்க இருக்கு கேட்கறதுக்காக போனேன். நடுவில் இன்னைக்கு ரொம்ப கேட்பட்ட மாதிரி ரீசனா இருக்குமே. அட ஏங்க செல்லு கேட்டு அழுதுருக்கா. ஐயோ பாவம், எப்பவும் கேட்க மாட்டான், இன்னைக்கு கேட்டு அழுதுட்டான். சரி ரைட் ஓகே. அதை நடுவில் இதை மட்டும் கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிருக்கீங்க, 2 கேப்பையும் கேப் ஃபில் பண்ணிடுறேன். ஓகே ஓகே அவ்வளவுதான், கேப்பை ஃபில் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. எனக்கு கேட்கலையான்னு சொல்லிட்டு ரீசெண்டா எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாகின் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பேசுனீங்க, அப்பதான் ஸ்பீக்கருக்கு வெளியே போயிட்டு நல்லா இருந்துச்சு அந்த சொல்றோம். ஓகே நீங்க இல்ல எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பூ விஷயமுமே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தம்ப்நெயில் பார்த்தப்ப புரியல, பட் இப்ப புரியுது. நீங்க தம்ப்நெயிலே அனுப்பாம இருக்கேன், எதுக்குன்னா இன்னும் ஒரு 5 தம்ப்நெயில் உங்களுக்கு அனுப்புறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த 5 எபிசோடுக்கு. ஆனா அனுப்பாம இருக்கேன், ஏன்னா எல்லாமே ஸ்பாயிலர் தான் அடுத்து வர்றது பூராமே. எப்படி அனுப்புறதுன்னு அனுப்பாம இருக்கேன். புரியாதுண்ணா, நீங்க தைரியமா அனுப்புங்க.
எனக்கு கதை கேட்குறப்பதான் வந்து ஸ்ட்ரைக்கே ஆகும். ஓ இந்த தம்ப்நெயில் ஓ இதுக்குதான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால எனக்கு நான் தைரியமா அனுப்பலாம். எடுத்து விடுங்க, நாளைக்கு 5 அனுப்பிச்சு. ஓகே ஓகே நான் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஆக்சுவலா. பட் இனிமேட் ஃபுல்லா போர் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் முடிச்சது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு எண்டிங்கு. இனிமே ஃபுல்லா போர் அப்படின்றப்போ எனக்கு தெரியல. நீங்க வேற பொங்கல் வரைக்கும் நீங்க 30 நாளைக்குமே போர் இருக்குமா? அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரு இல்ல நம்ம கிளைமேக்ஸே போகலங்க, நான் கிளைமேக்ஸே போகல, அதான் சொல்றேன். கிளைமேக்ஸுக்கு லீடு மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். ஓகே 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 இல்ல இனிமே ஃபுல்லா போர் எபிசோடு மட்டும் தான் சொன்னீங்க, அதுக்காக கேட்டேன். இல்ல போர் இல்ல, இனிமேல் எல்லாமே போருக்கான பரபரப்பு எபிசோடு, எல்லாமே போருக்கானதான். இது போரை தொடங்கிட்டாங்க அப்படிங்கறது தான் இங்க செய்தி. போருக்கான பரபரப்பு எபிசோடு தான் இது. அந்த வியூகம் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதே வியூகம் வியூகம் அது இருக்குமா? அதுதான் இனிமேல் வியூகம் தான் எல்லாமே. இனிமேல் போர். ஆமா, இனிமேல் அதை தொடர்ந்து இது வரைக்கும் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. 1 வருஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பாண்டியர்கள். இப்ப அவங்களோட வியூகம் எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே ஓகேண்ணா. ஸோ இன்னைக்கு நிஜமாவே நல்லா இருந்தது ப்ரோ. ஸோ இப்போ இன்னைக்கு முடிச்சுட்டு இப்போ நாளைல இருந்து வந்தோம்னா இதுக்கப்புறம் வந்தோம்னா வாரு ஃபைட் அந்த மாதிரி மட்டும் இருக்கும் கரெக்டா? கான்வர்சேஷன் மேக்ஸிமம் இருக்காது இல்ல? இல்ல அதாவது போரை பற்றிய விஷயங்கள் இருக்கும், கான்வர்சேஷன் கண்டிப்பா இருக்கும். கான்வர்சேஷன் இல்லாம கிடையாது, போரை பற்றிய இருக்கு. எல்லாம் இனிமேல் வந்து இந்த மென்மைக்கு வேலை கிடையாது, இனிமேல் எல்லாமே பரபரப்பு தான். ஒரு சில அதாவது தெரிய ஒரு அதாவது ஆரம்பிக்கும் போது மென்மையா இருக்கும், முடியும் போது பரபரப்பா இருக்கும், ஆரம்பிக்கும் போது மென்மையா இருக்கும், முடியும் போது பரபரப்பா இருக்கும், அப்படி போகும். ரீக்ளைமேக்ஸ் மாதிரி மேபி. ஆமா, கிட்டத்தட்ட கமர்ஷியலா போகும் இனிமேல். அதாவது எல்லாமே கலந்து வரும், காமெடி, ரொமான்ஸ், ஃபைட்டு எல்லாம் கலந்து வரும் இதுல ஒவ்வொரு எபிசோட்லயும். ஆனா என்ன நம்ம பாக்குறது கூட கிளைமேக்ஸ் இல்ல. புரியல? அது இருக்கு, இனிமேல் நிறைய இருக்கு. நான் வந்து இப்ப ஒரு 2-3 எபிசோட் அடுத்து வர எபிசோட் தான் இருக்குல்ல, அதெல்லாம் நான் படிக்கிற பீரியட்ல பாத்தீங்கன்னா ஐயோ ஐயோ இப்படி இருக்கக்கூடாது, ஐயோ அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு கட்டத்துல வந்து ஒரு வேண்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்படி முடிக்க கூடாது, இப்படி முடிக்க கூடாது, இப்படி இருந்துடக்கூடாது, அப்படி இருந்துடக்கூடாதுன்னு படிக்கும் போது அடுத்த கிளைமேக்ஸ் வரக்கூடாது யோசிச்சுக்கிட்டே படிப்போம் ஒரு எபிசோடும். நம்ம அது மாதிரி ஒரு பரபரப்புலாம் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நம்மளே நான் எப்படி இருக்குன்னு சொல்றோம், நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அதான் கரெக்டா இருக்கும். நாளைக்கு நான் சொல்லும் போது நாளைக்கு சொல்லலாம். எனக்கு நீங்க சொல்ற கதை மகாபாரதம் தான் ஞாபகம் சொன்னாலும் குருஷேத்திரம் போர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி முன்னாடி பரபரப்பு. நீங்க பேச முடியுமா? புரியல சுகர் மறுபடியும் சொல்லுங்க. இல்ல அந்த மணிமேகலை மேடம் லிஜனல இருக்காங்க, பிரகாஷ் போட்ட கேட்டு ஏதாவது பேச விரும்புறீங்க? இல்ல இப்போ ரெக்வெஸ்ட் கொடுக்க நினைக்கிறேன், நான் வேணா ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். கீழே ஏகே ஜெகதீஷ்னு ஒருத்தர் கை காட்டுறாரு. அப்புறம் எனக்கு என்ன டவுட்னா, இந்த நீங்க மாவீரன் ப்ரோ, மகேஷ் ப்ரோ எல்லாம் பாத்தீங்கன்னா சீரீஸ் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கு. இந்த படம் பாருங்க நல்லா இருக்கும், இந்த படம் பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் நிஜமா பாக்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்ல? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததா? ஏன்னா நீங்க சொல்ற டைட்டில்லாம் நான் அப்பதான் புதுசா கேள்விப்பட்டு போய் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்பேன் இந்த மாதிரிலாம் படம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட படம் அதிகமா சீரீஸ் ரொம்ப ரேரா தான் நான் பார்ப்பேன். படம் நிறைய பார்ப்பேன், சீரீஸ் கம்மி தான் பார்ப்பேன். படத்தோட கம்பேர் பண்ணுறது 8 hours தூங்குவீங்களா ப்ரோ? புரியல ப்ரோ. 8 hours தூங்குவீங்களா? கண்டிப்பா தூங்கிட்டு நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்டே நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான். பெட்ல படுக்க ரெடியா இருக்கேன், அவ்வளவுதான். 3 மணிக்கு டெய்லி எந்திரிக்கணும் வேலைக்கு. அப்புறம் நீங்க டெய்லி வர பேச்சை பத்தி யாராவது வந்து ஏதாவது கேட்டுதான் இருக்காங்க, அதுக்கு நீங்க 20 நிமிஷம் வரைக்கும் வேலை கொடுத்துருக்கீங்க, அது ஸ்கிப் பண்ணிருங்க சிம்பிளா. எதை ஸ்கிப் பண்ண சொல்றீங்க? புரியல. வலைபேச்சு டாபிக். வலைபேச்சு டாபிக்கா? அது எதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு விடுங்க, நிறைய பேசும்போது நிறைய பேசாம விட்டுருவோம். சரி ரைட், நாளைக்கு பார்ப்போமா? ப்ரோ பிரகாஷ் ப்ரோ இருங்க ப்ரோ. சுகுமார் ப்ரோ கேட்க மாட்டாரா? இப்போ இருக்கவே மாட்டாரு. இல்ல அவர் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனாலதான் சார்.
டூர் பிளான் ஒருத்தர் யாராவது நண்பர்கள் நினைச்சுக்கோங்க, டூர் பிளான் போடுவாங்க. பயங்கரமா ஒருத்தர் தான் முதல் ஆரம்பிச்சு வைப்பாரு. நம்ம இன்னைக்கு போறோம், இன்னைக்கு பண்றோம், அது பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம்னு வர 20ஆம் தேதி டூருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. டூர் மத்தவங்க எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க, எல்லாம் போய் கரெக்டா அந்த பிளான் பண்ண ஆளு வரமாட்டாரு. அவர் வர முடியாம போயிடுவாரு. மத்த எல்லாமே சேர்ந்து டூர் போயிட்டு வந்துருவாங்க. அது மாதிரி இந்த வேல்பாரி சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு என்ன 1 மாசம் போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவார். அவர் தான் சினிமா ப்ரோ தான். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க பயங்கரமா சொல்லுங்க அப்படி பண்ணுங்க. கடைசியில வந்து அது முதல் ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் கேட்டாரு. அதோட அவர் 8 வயசானவர் தான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே வர்றதில்லை அவர். நாளைக்கு கேட்போம் அவர்கிட்ட. நாளைக்கு வந்து அவர் நீங்களே அதை கேளுங்க. விடுங்க, அவர் ஸ்பேஸுக்கே மொத்தமா ஒரு 1/4 மணி நேரம் அப்போ தான் இருந்து இருக்காரு. பன்னீர் கொஞ்சம் கேட்கறாரு. ஸ்பேஸ்லாம் அவர் வர்றதே ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்காரு. 9 மணிக்கு வராரு கரெக்டா. ஆமா. நாளைக்கு வந்தோன்னே கேளுங்க. சரி ரைட். இன்னைக்கு ஸ்பேஸ பண்ணி அப்போ 10 ஆயிடுச்சு. அப்போ இருந்து பன்னீர் கேட்கறாரு. பரணி ப்ரோ ஃபுல்லா கேக்குறாரு. அவர் ஃபுல்லாவே கேக்குறாரு. அவர் வந்து முத நாள் மட்டும் தான் வேல்பாரி கேட்கறதுக்கு தயங்கினாரு. ஆனா அதுக்கப்புறம் ஃபுல்லா அவரு கேக்குறாரு. அவர் கண்டினியூட்டா கேக்குறாரு, ஃபாலோ பண்றாரு. அவருக்கு கதாபாத்திர பேர்கள் மட்டும் தான் ஞாபகம் செய்யறது கஷ்டமா இருக்கே தவிர அவர் கதையை ஃபாலோ பண்றாரு எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. ஆனா சுகுமார் ப்ரோ தான் பக்கத்திலேயே வர்றதில்ல. சரி, சரி பரணி ரைட். ப்ரோ அதே இருக்கு ப்ரோ. பரணி ப்ரோ ஜில்லாவா வீரப்பன்? என்ன ப்ரோ? ஜில்லா பெஸ்டா வீரம் பெஸ்டா நீங்க சொல்லுங்க. ஜில்லா பெஸ்டா வீரம் பெஸ்டா? என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலான படம் தான். இல்ல 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 ஒண்ணுதான். அவர் எப்படி கேட்டோட டப்புன்னு அடிச்சாரு. இல்ல நான் ஆக்சுவலா வந்து இப்போ ஜில்லா தேட்டர்ல எதுக்கு அந்த பார்த்தேன். டாபிக் வந்து இப்போ தெரியல. அவர் சும்மா இல்ல ரேண்டமா அவர் கேட்கிறார், வேற ஒன்றும் இல்ல. கேட்டவா கேட்டேன். அவரு பிரகாஷ் ப்ரோ 2 பார்த்தேன்னு சொன்னார்ல, அப்ப எனக்கு ஞாபகம் வச்சு கேட்டேன். எனக்கு வந்து நான் எப்படி பாக்குறேன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து சமாளிக்கிறது சொல்ல. ஜில்லா வந்து நான் வந்து தேட்டர்ல பார்த்தேன், தமிழ்நாட்டுல பார்த்தேன், நாமக்கல்ல பார்த்தேன். எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா அது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு படமா அதுல சில குறைகள் இருந்துச்சு. எனக்கு வீரம் பிடிச்சிருந்துச்சு. அதோட கம்பேர் பண்ணும் பெட்டரா வீரம் பிடிச்சிருந்துச்சு. அதுலயும் படத்துல அப்ப வீரமும் குறை இருக்கு. வீரம் பட் ஆனா எடுத்துக்கோதான் போய் சரி ரைட். ஓகே. டாபிக் முடிஞ்சா அவ்வளவுதான். நம்ம ஸ்பேஸ முடிச்சிடும். 10 கால ஏற்றி இன்னைக்கு முடிச்சிருது. பையனை சமாதானப்படுத்த ஓகே. போறேன். அவன் இன்னும் கொஞ்சம் ஆஃப்ல தான் இருக்கான். போங்க கிளம்புறேன். போய் போன பாய் பாய் சொல்லுங்க. பாய். பை பை.